கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. குரு சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சைவ சமயத்திலே 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அவர்கள் சிவபதம் அடைந்த தினம், அதாவது இறைவனுடைய திருவடிகளை அடைந்த தினம் குரு பூஜை என்று கொண்டாடப்படுகிறது. அதை ஒட்டி ஒவ்வொரு நாயன்மாருக்கும் இந்தந்த நட்சத்திரத்தில் இந்தந்த மாதம் குரு பூஜை கொண்டாடப்படுது. அதை ஒட்டி அந்த நாயன்மார்களுடைய சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நமக்கு அவற்றையெல்லாம் விளக்குவதற்காக நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தருமயாதீன புலவரான திரு சிவதீபன் அவர்கள், நமது சிறப்பு விருந்தினர். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். சௌக்கியமாக இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கேன். திருவருளால் தருமயாதீன குருமணிகளுடைய குருவரால் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆகவே இப்போ இந்த 63 நாயன்மார்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும்போது நாம் குரு பூஜை அப்படிங்கிறத கொண்டாடுறோம். இப்படி சொல்லும்போது முதல்ல இந்த கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 63 அப்படிங்கிறது நாயன்மார்களுடைய எண்ணிக்கை எதிலிருந்து நமக்கு கிடைக்குது? பொதுவாக நாயன்மார்களுடைய சரித்திரம் அப்படின்னு பார்த்தா பெரிய புராணம் நமக்கு ரொம்ப பிரபலமாக தெரிகிறது. இதற்கு முன்பாக ஏதேனும் நூல்கள் இருந்தனவா? அதில் நாயன்மார்களுடைய எண்ணிக்கை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுலேருந்து தொடங்கலாம். சரி, நாயன்மார்களை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய சரித்திரத்துக்கு மூல நூல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்ட தொகை என்கின்ற தேவாரம் தான். ஓஹோ. அதாவது நாயன்மார்களில் 4 சமயாச்சாரியர்கள் சைவ சமயத்துக்கு இருக்கிறார்கள். அதில் ஒவ்வொருவருடைய வருகை நோக்கமும் ஒவ்வொன்று என்று நாம் கொள்ள முடியும். அதில் சமய ஸ்தாபிதம் செய்தவர்களாக அப்பர் சுவாமிகளும் ஞான சம்பந்தரும் இருக்கிறாங்க. இந்த சமயத்தை சிவ வழிபாட்டிலிருந்து அடியார் வழிபாடாக கொஞ்சம் அதனை உயர்கட்டமைப்புக்கு மாற்றுவதாக கொண்டு செல்வது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார திருநோக்கம். ஏன்னா சிவ வழிபாடு என்பது அடியார் வழிபாட்டில் தான் இருக்கு, அது முழுமையடைகின்றது என்பதை காண்பிப்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரிகளை தான் பார்க்க முடிகிறது. அவருடைய அவதார திருநோக்கமே இந்த திருத்தொண்ட தொகை என்கின்ற தேவாரத்தை அருளி செய்வது தான். அதை பேசும்பொழுது சேக்கடார் சுவாமிகள் தென்தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்லுகின்றார். தென்தமிழினுடைய பயனே இந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்கின்றார். அதாவது அடியாரை வழிபாடு செய்வதைத்தான் சிவருமானை வழிபாடு செய்வது சைவ சமயத்தோட மிக மிக அடிப்படையான தாத்பரியம் இது. அதனால இந்த அடியார்கள் யார் அவங்க எப்படி நாம் அறிவது என்பதற்கு நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுத்த திருத்தொண்ட தொகை தான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இதை அவர் திருவாரூர் கோயிலிலே சிவபெருமானை அடியெடுத்து கொடுக்க பாடுகின்றார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற அந்த முதல் வாசகத்தை சிவபெருமானை அதை திருவாரூர் பெருமானை எடுத்து கொடுக்கின்றார். அது தில்லைவாழ்ந்தர்கள் புராணத்துல சேக்கடார் சுவாமிகள் அவர்களை பற்றி பேசும்பொழுது தில்லைவாழ்ந்தர்களுடைய பெருமையை நான் எப்படி சொல்லி முடிக்க முடியும்? இன்றிவர் பெருமையெல்லாம் இயம்பலாம் எல்லைத்தாமோ தென்தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை முன் பாட அன்று வன் தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் முன் திரு வாக்கால் கோத்த முதல் பொருள் ஆனால் என்றால் என்று கொள்றார். அப்படி இந்த முதல் பொருள் என்று சொல்லும் பொழுது தில்லைவாழ்ந்தர்கள் சிவபெருமானே சொல்லியிருக்கிறாரே என்றதுனால அவர்களை எடுத்து கொண்டாடுகின்றார். அந்த திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 9 தொகையடியார்கள், அதாவது கூட்டம், திருக்கூட்டத்தார், இந்த குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க 9 பேர் நாயன்மார்களாக வைத்திருக்கிறார். 60 பேர் தனியடியார்கள், அவர்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள், அவர் காலத்திலே வாழ்ந்தவர்கள், இப்படியாக இருக்கக்கூடியவர்கள் 60 பேர் இருக்கிறாங்க. இதுல திருத்தொண்ட தொகை முதலில் ஒரு தொகையடியார் கூட்டத்தோடு தான் தொடங்குகின்றது. தில்லை வாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன். அந்த அந்தனர்கள்ங்கிறவங்க அவர் வாழ்ந்த காலத்துக்கு முன்பாகவும் இருந்தாங்க, சுந்தரமூர்த்தி சுவாமி வாழ்ந்த காலத்திலும் இருந்தாங்க, இப்பொழுதும் இருக்கிறாங்க. அது மாதிரி தொகையடியார்களுக்கு காலம் இல்லை. சிதம்பரம் தீட்சிதர்கள் தான். ஆமா, சிதம்பரத்தில் வசிக்கக்கூடிய தீட்சிதர்கள் தான் அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் என்று சேக்கடார் சார் விரிவாக எடுத்து காண்பிக்கிறார் பின்னாடி. ஏன்னா பெரிய புராணம் என்பது விரி நூல், திருத்தொண்ட தொகை என்பது தொகுப்பு நூல். அது நாயன்மார்கள் அடியவர்களுடைய பெயர்களை பறந்து விரிந்திருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்ந்திருந்த சிவபக்தர்களுடைய பெயர்களை நமக்கு இன்டகிரேட் பண்ணி கொடுக்கிறவர் சுந்தரமூர்த்தி. ஒரு பிரைமரி சோர்ஸ் அதுதான். அதனாலதான் தொகைனா இன்டகிரேஷன் தானே. அவங்களெல்லாம் தொகுத்து காண்பிப்பது அந்த நூல். அவர் ஒரு வரியில தான் சொல்லிட்டு போறாரு அவங்களை பத்தி. ஒரு வரிக்கு ஒரு நான் தில்லை வாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து கொயவனார்க்கடியேன் என்று ஒரு வரியில சொல்லிட்டு போறார். அதாவது 1-2 பேருக்கு அவருடைய தொண்டு என்ன, அவருடைய ஊர் என்ன, அவருடைய பெயர் என்னங்கிறது இருக்கும். பல பேருக்கு ஒண்ணுமே இருக்காது, வெறும் பேர் மட்டும்தான் இருக்கும். பெருமழை குறும்பருக்கும் பெயாருக்கும் அடியேன்னு இருக்கு. இதுல பேயாருன்னா யாருக்குமே தெரியாது. பேயாருன்னா அது காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிறத பின்னாடி வந்த நம்பியாண்டார் நம்பிகளும் அதற்கு பிறகு வந்த சேக்கடார் சுவாமிகளை தான் விரித்து காண்பிக்கிறாங்க. அதனால அது ஒரு ரொம்ப சூத்திர அடைவுன்னு சொல்லலாம். அதை ரொம்ப சுருக்கமாக ஒரு தேவாரம் தான் அது. ஆமா, அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய
அந்த தேவாரத்தில் 7ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பதிகம் கொல்லிக்கவானம்ங்கிற பண்ணல் அமைந்த பதிகம் தான் திருத்தொண்ட தொகை. அந்த அவர் வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய காலம் கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டு என்று ஒருவாறு நம்ம அறிகின்றோம், வரலாற்று அறிஞர்கள் உறுதி செய்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து பிறகு பல்லவர் காலத்தில் அவர் வாழ்ந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய காலம் நமக்கு இன்னொரு நாயன்மார் காடவர்கோன் கழிச்சிங்கர்னு பேரு, அவர் ராஜசிம்ம பல்லவன் என்று சொல்கிறார்கள் வரலாற்று அறிஞர்கள். அந்த ராஜாவுடைய காலத்துல தான் அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத இந்த திருத்தொண்ட தொகையிலே அவர் பதிவு பண்ணுகின்றார். தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்க இலக்கணத்துல நிகழ்கால இடைநிலை என்று ஒன்று வரும். அதை கிறு கின்று ஆணின்று என்று சொல்வார்கள். அத கடல் சூழ்ந்த உலகலாம் காக்கின்ற பொறுமான் காடவர்கோன் கழிச்சிங்க நடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில சுந்தரர் பாடி இருக்கிறதுனால காக்கின்ற என்று நிகழ்காலத்துல பேசுனதுனாலே அவர் காலத்துல வாழ்ந்த உலகத்தை காத்த அரசர் காடவர்கோன் கழிச்சிங்கர் என்று அந்த நாயன்மாரில் ஒருத்தர் அவர் வருகின்றார் என்று சொல்கின்றோம். அப்ப பல்லவர் காலத்துல அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தெரிகிறது. அதற்கு பிற்பாக சோழர் காலம், விஜயாளர் காலத்துல நமக்கு பிற்கால சோழர்கள் எழுச்சி அடைகிறாங்க. சோழர் காலத்துல வாழ்ந்தவர் நம்பியாண்டார் நம்பிகள். அவர் நிறைய நூல்கள் நமக்கு சைவத்துக்கு பண்ணியிருக்கிறார். திருமுறைகளை தொகுத்த மிக முக்கியமான பணியை செய்தவர் நம்பியாண்டார் நம்பிகள் தான். நம்பியாண்டார் நம்பிகள்ங்கிறவர் ஆதிசைவ அந்தனர், பிரம்மச்சாரியா இருந்தவர். அவர் விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தை மிகவும் பெற்றவர். பொல்லா பிள்ளையாருடைய அனுகிரகத்தை அவர் பெற்றவர். அவர் திருநாரையூர் இரட்டை மணி மாலைன்னு சொல்லி விநாயகர் மேல நூலை பாடியிருக்கார். அது 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. அவர் விநாயகப் பெருமானிடத்து மிகவும் அன்பு பெற்று அவருடைய அனுகிரகத்தை பெற்றவரை தெரிந்து கொண்ட சோழ அரசர் ஒருவர். இதை திருமுறை கண்ட புராணம் என்கின்ற ஒரு புராணம் தான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறது. அது சோழ அரசருடைய பெயர் ராஜராஜ சோழன் என்று சொல்லுகிறது. ஆனால் அது வரலாற்று அறிஞர்கள் 1ஆம் ராஜராஜ சோழர் தான் என்று உறுதிப்படுத்தவில்லை. ஆனா ஒரு சோழ அரசர் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அந்த சோழ அரசர் திருமுறைகளை தேடிக்கொண்டிருந்தார். அவரு நம்பியாண்டார் நம்பிகள் இப்படி விநாயகப் பெருமான் அனுகிரகத்தை பெற்றிருக்கிறாரே, அவரை சென்று நாம் பார்த்து திருமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் என்று அவர் வந்து விநாயகப் பெருமானோட அனுகிரகத்தினாலே திருமுறையை கண்டுபிடிச்சு அப்புறம் அவர் மூலமாக தொகுத்தார் என்பது சரித்திரம். அதில் தொகுக்கப்பட்டது 7 திருமுறைகள் முதல்ல. அவர் பிற்பாடு வந்த திருமுறைகளை சேர்த்தாங்க. இந்த நம்பியாண்டார் நம்பிகள் ஞானசம்பந்தர் மீது நிறைய நூல்கள் பண்ணியிருக்கார். ஞானசம்பந்தர் மீது தனியாக களம்பகம், உலாமாலை இப்படி எல்லாம் பண்ணியிருக்கார். அப்பர் சுவாமி மீது ஒரு நூல் பண்ணியிருக்கார். அவர் பண்ணிய நூல்களில் ஒரு நூல் தான் இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதி என்பது. அந்த திருத்தொண்டர் தொகையில நாயன்மார்கள் எல்லாம் சொன்னார் இல்லையா சுந்தரர், அந்த ஒவ்வொரு நாயன்மாரை பத்தி ஒரு பாடல், ஒரு விருத்தம், ஒரு வெண்பா என்று கொஞ்சம் விரிவா, ஆமா ஒரு கொஞ்சம் விரிவு இருக்கும். அவங்க யாரு, என்ன ஊரு, என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் வகுத்து காண்பிக்கிறார். அதனால அது வகை நூல் என்று சொல்லுகின்றோம். அது தொகை நூல், திருத்தொண்டர் திருவந்தாதி வகை நூல், இது அந்தாதி நிலையில் அமைந்திருக்கு. அதற்கு பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் வாழ்ந்தது கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு. குறைந்தது ஒன்று ராஜராஜ சோழன் காலமா இருக்கலாம், அவருடைய மகனுடைய காலமா இருக்கலாம். அதுக்கு முன்பா இந்த 3 பேருடைய காலத்துல தான் அவர் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்துக்கு பிற்பாடு ஒரு 100 ஆண்டு கழித்து சேக்கடார் சுவாமிகள், இவர் குலோத்துங்க சோழருடைய காலம், அதாவது சாளுக்கிய சோழர்கள் என்று சொல்றார்கள் இல்லையா. சோழர்கள்லேயே நமக்கு குலோத்துங்கருடைய வருகை வரும்பொழுது அவங்க கொஞ்சம் கலப்பு வந்துருச்சு. ஆமா, சாளுக்கிய கலப்பு. ஆமா, நேரடியாக விஜயாலயருடைய பரம்பரையில் உள்ள ஆண்வாரிசு இல்லாத போனதுனாலதான் அவங்க பெண்ணுடைய பிள்ளையை கொண்டு வந்து அவங்க வீர நரேந்திரன் 1ஆம் குலோத்துங்கன் பட்டம் கட்டுறாங்க. கொஞ்சம் தெலுங்கு கலப்பு இருக்குன்னு சொல்லுறாங்க கூட. அவங்க தமிழ் பட்டுல ரொம்ப எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. ஆனா அதுல வந்து 3வது குலோத்துங்கனை தான் அனபாய சோழர் என்று வரலாற்று அறிஞர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அவருடைய காலகட்டத்துல வாழ்ந்தவர் சேக்கடார் சுவாமிகள். அவர் காலகட்டத்துல அந்த அனபாய சோழர், இதை பத்தி இந்த திருத்தொண்டர் புராணம் தான் கொஞ்சம் பேசுகிறது. திருத்தொண்டர் புராண வரலாற்று புராணம்னு புராணம் இருக்கு, அதெல்லாம் பேசுகிறது. அதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. பொதுவாக அதையெல்லாம் பண்ணி ஒரு மாவிசிவம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆனா அறிஞர்கள் பல பேர் அதை ஒத்துக்கலை. ஆனா அதெல்லாம் தான் ஒரு சோர்ஸ் நமக்கு. இந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் ஒரு நூலா இருக்கு. அதில் என்ன சொல்றாருன்னா, இந்த அனபாய சோழர் சிவக சிந்தாமணி படித்து கொண்டிருந்தார். அதில் அவர் ரொம்ப விரும்பி ஈடுபட்டுறதை பார்த்து அவருடைய அமைச்சராக இருந்த சேக்கடார் சுவாமிகள், இது அவக்கதையை படித்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது, அப்போ தவக்கதை தான் ஏதுன்னு போது நாயன்மாருடைய சரித்திரம்லாம் அவர் சொல்லும் பொழுது, இதையே நீங்கள் நூலாக பண்ணுங்கன்னு அவர் கேட்டுக்கொண்டதுங்கிறாங்க. அவர் பெரிய புராணம்னு விரிநூல் பண்ணார். அதனால பெரிய புராணம் என்பது விரிநூல். இந்த விரிநூலுக்கு முதல் நூல் திருத்தொண்ட தொகை, அதுக்கு வகை நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில தொடக்கத்திலே சொன்னேன், 9 தொகையடியார்கள் 60 தனியடியார்கள் சொல்றாங்க. அதுல தில்லைவாழ் இந்திரதம் அடியார்க்கும் அடியன்னு எடுத்து அடுத்தது திருநீலகண்ட குயவனார்னு திருநீலகண்டம் என்ற பெயருடைய நாயனாரை ஆரம்பிக்கிறார். இப்படியே 12 பாடல் சொல்லுகிறது. நிறைவுல மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன்
தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியன் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியன்னு சொல்லி ஓ. நிறைவில் அவர் முடிக்கிறது திருநீலகண்ட பாணர். அதாவது ம். திருநீலகண்டம் என்ற பெயருடைய 2 பேர் நாயன்மார் இருக்காங்க. 2 பேர். அதில் திருநீலகண்டத்தில் தொடங்கி திருநீலகண்டத்தில் நிறைவு பண்ணி ஒரு அமைப்பு, அற்புதமான அமைப்பு. திருத்தொண்ட தொகையை பற்றி நம்ம பேசுனாலே தனியாக அதுக்கு ஒரு செஷன் நம்ம வேணும். ஏன்னா அதுக்கு அவ்வளவு தெய்வீக அமைப்பு இருக்கு. நிச்சயமா. அதில் 60 பேர் தான் அவர் அடியார்களாக காமிச்சிருக்கார், தனி ஓ. அடியார்களாக. ரைட். 9 பேர் தொகை அடியார்களாக சொல்றார். இப்போ பலஸ்ருதின்னு சொல்றாங்க, ஆமா. திருக்கடைக்காப்புன்னு பேசும். ம். நிறைவுல இந்த பதிகத்தை யார் பாடினாங்க, ம். அதுக்கு என்ன பலன் என்று பலன். வைப்பது மரபு. ஆமா. அதை நம்ம ஆழ்வார்கள் பாசுரங்களையும் பார்க்க முடிகிறது, ஆமா. நாயன்மாருடைய சரித பாசுரங்களையும் பார்க்க முடிகிறது. நீங்காத செல்வம் நிறைந்து அதேதான், அந்த அதே மாதிரிலாம் போல. முடியுது இல்லையா? அப்போ நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமி எப்பொழுதும் தன்னுடைய பதிகத்தை நிறைவு பண்ணும் பொழுது ம். தான் யார் என்பதை அறிமுகப்படுத்தி ஆ. இந்த எதற்காக அந்த நூலை பாடினேன்கிறதை சொல்லி அவர் சொல்வது வழக்கம். வகையில் இந்த திருத்தொண்டர் தொகையை பாடும் பொழுது நிறைவில் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரேன்னு சொல்லி அந்த பதிகம் பலன் சொல்லுகின்றார். ம். இந்த திருத்தொண்ட தொகையை தான் வகுத்து பாடுறார் இல்லையா நம்பியாண்டர் நம்பி. ஆமா. அவர் சுந்தரமூர்த்தி சாமி ரொம்ப பக்தி உடையவர். ஓ. அதனால திருத்தொண்ட தொகையில் இருக்கிறவங்க பேரெல்லாம் நாயன்மார் தானே ம். என்ற அடிப்படையில் 60 அதோட கூட்டலாக சுந்தரர் அவர் பேர் அதை வன்தொண்டர்னு வர்றதுனாலையும் ம். அவருடைய தந்தை பேரை அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டதுனாலையும் அவர் நாயன்மாரா வைக்கணும்னு பாடல சுந்தரர். ஓஹோ. அவர் பல பதிகங்களில் தன் பேரை சொல்லுவார், தன் மனைவி பேரை சொல்லுவார், தன் பிள்ளைகள் பேரை கூட சொல்லுவார். சிங்கடி வனப்பகைன்னு அவர் தத்துப்பெண்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லுவார். அதே மாதிரி தன்னுடைய அப்பா அம்மா பேரை சொல்லி இவங்களுடைய மகனாகிய நான் இதை பாடினேன்னு சொல்றார். ஆனா இதை ஒரு ஏதுவாக கொண்டு நம்பியாண்டார் நம்பிகள் 60 நாயன்மாரோட சேர்த்து சுந்தருடைய தாயார், சுந்தருடைய தந்தையார், சுந்தரர் இவங்க 3 பேரையும் சேர்த்து 63 நாயன்மார், குடும்பமே ஒரு நாயன்மார். ஆமா அப்படின்னு வைத்து திருவந்தாதியில பாடினார். அதையே நம்முடைய சேக்கடார் சுவாமிகளும் விரித்து நம்முடைய திருத்தொண்டர் புராணம் என்று விரிநூலாக பண்ணியிருக்கிறார். இப்படிதான் 63 என்ற கணக்கு வருகிறது. கணக்கு உள்ளபடி 63 கூட்டல் 9 தொகையடியார், மொத்தம் நாயன்மார் 72 பேர். ஓஹோ. இதுதான் சரியான கணக்கு. புது தகவலா இருக்கேன். 72 பேர் என்பதுதான் நாயன்மாருடைய கணக்கு. ஓ. ஆனா 63ன்னு ம். பொதுவாக 63 தனியடியார்கள், அவங்க வாழ்ந்து மறைந்தவங்க ரைட். அந்த காலத்துல. ஆகவே பெரிய புராணம் அப்படிங்கிறது அதற்கு முன்பாகவே இந்த நூல்கள்லாம் இருந்திருக்கு. இதனுடைய விரிவாக பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இப்போது சித்திரை தொடங்கி பல பங்குனி வரைக்குமே நமக்கு பார்க்குறோம், இத்தனை நாயன்மார்களுடைய குரு பூஜை இருக்குது. முதலாவதாக சித்திரை வந்ததும் நம்ம பார்க்கக்கூடியது சிறுதொண்ட நாயனாருடைய குரு பூஜை. சிறுதொண்ட நாயனார்னு சொன்னோடனே எனக்கு அவருடைய பேர் இங்கே வரலாற்றில் படித்த நினைவு. ஏன்னா பல்லவர் வரலாறு வாசிச்சுட்டு இருக்கும்போது பரஞ்சோதி அப்படின்னு சொல்லி ஒரு தளபதி பல்லவர்களுக்கு இருந்ததாகவும், அவர் வாதாபியிலேருந்து கணபதியை கொண்டு வந்ததாகவும் ஒரு செய்தியை நம்ம படிக்கிறோம். இது பற்றி பெரிய புராணத்திலையும் மற்ற நூல்கள்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிறுத்தொண்ட நாயனார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வரலாற்று புருஷராகவே திகழ்ந்த நாயன்மார். ஏன்னா வரலாற்றில் இடம்பெற்றவர்களில் அவர் ஒருத்தர். பல்லவர் காலத்திலே வாழ்ந்த சைவ சமய நாயன்மார்கள் ஒரு 5 பேர் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களில் ஒருவர் இந்த சிறுத்தொண்ட நாயனார். அதில் மிக முக்கியமான பரமாச்சாரியர்களாக சைவ சமயத்தினுடைய ஸ்தாபகாச்சாரியர்களாக பேசப்படக்கூடிய திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் 2 பேருமே சிறுத்தொண்ட நாயனாருடைய வீட்டுக்கு எழுந்தருள் இருக்கிறாங்க. மாகேஸ்வர பூஜை நடந்திருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இது பெரிய புராணத்திலுமே அதற்கு இருக்கிறது சான்றுகள். இதில் சிறுத்தொண்ட நாயனார், திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் இத்தனை பேரும் திருப்புகலூர் என்கின்ற கஷேத்திரத்தில் ஒருங்கு எழுந்தருள் இருந்ததை நாம் பார்க்க முடியாது. திருப்புகலூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, இன்றைக்கு மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லுகின்ற சாலையிலே சன்னாநல்லூர் என்கின்ற ஒரு ஊர் வரும். சன்னானூர்லேருந்து கிழக்கே நம்ம வாஞ்சூர் வழியாக நாகப்பட்டினம் போகிற சாலை அது. அங்கே பார்த்தீங்கன்னா திருப்புகலூர் அக்னீஸ்வரம் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அங்கிருந்து சிறு தொலைவில் கண்ணபுரம் என்று வைணவத்தலம் ஒன்று அங்கே இருக்கிறது. அதை தாண்டி தான் நம்ம திருச்செங்காட்டங்குடிக்கு செல்ல வேண்டும். இந்த திருச்செங்காட்டங்குடி என்பது தான் சிறுத்தொண்ட நாயனாருடைய அவதார தலம். அது அந்த தலத்திலிருந்து அவர் பல்லவ ராஜாவுக்கு படைத்தளபதியாக இருந்தார் என்பதை பெரிய புராணம் பதிவு பண்ணுகிறது. இந்த பல்லவ ராஜா யார் என்று பார்த்தோம்னா மாமல்லன் என்று வரலாற்றில் சிறப்பிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய 1ஆம் நரசிம்மவர்ம பல்லவர். நரசிம்மவர்மன் அவர் தான் நம்முடைய மகாபலிபுரத்தை கட்டமைத்தார். அவருடைய பெயரில் தான் அமைக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரிகிறது. அவருடைய தந்தையார் தான் 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவர். அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் அப்பர் சுவாமிகள். இன்னும் சொல்ல போனால் அப்பர் சுவாமிகளுக்கு பல கொடுமைகளை செய்தவர் அந்த 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவர் தான் என்பதை நம்முடைய வரலாற்று அறிஞர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த மன்னர் சமண சமயத்தில் இருந்த பொழுது, இருந்த காலத்திலே அவர் செஞ்சிருக்கிறார்.
ம்ஹும். அதை பற்றி ஏன்னா அருள் கொண்ட உணர்வு இன்றி ம்ஹும். அருவி என்னும் பெயர் மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கின்னு சொல்லுவாங்க. மந்திரிகளோட கூட்டு சேர்த்து கொண்டு அருள் ம்ஹும். கொண்ட உணர்வு இன்றி ராஜா இப்படி செய்கின்றான்னு பெரிய புராணம் பதிவு பண்ணுகிறது. ஓ. அவரை பற்றி பேசும் பொழுது அவர் குணபரன் என்ற பெயரை உடையவர் அந்த அரசர், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் ம்ஹும். என்பது நம்முடைய கல்வெட்டுகள் உறுதிப்படுத்துகின்றது. சரி. குணபரன் குணம். அந்த முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் தான் அப்பர் சுவாமிகள் காலத்தில் வாழ்ந்தவர் என்பதற்கு சேக்கடார் சாமி என்ன சான்று காண்பிக்கிறார்கள்னா, அதாவது அப்பர் சுவாமிகளாலே இவர் சைவ சமயம் திரும்பியதற்கு பிறகு இவர் குணபர ஈச்சரம் என்று ஒரு கோயில் எடுத்தார் என்று இது வரலாற்றில் அது குணபர ஈச்சரமும் இன்றைக்கு பண்ருட்டி பக்கத்தில் இருக்குது. அது கொஞ்சம் சிதைந்து போயிடுச்சு. திருவிதிகை விரட்டானம் பக்கத்தில் இருக்குது. Right. அதை வைத்து தான் அவர் அப்பர் சுவாமி காலத்தில் வாழ்ந்த அரசர் என்றும் உறுதிப்படுத்துகிறார்கள். அவருடைய கல்வெட்டு ஒன்று திருச்சிராப்பள்ளி மலை குடைவரையில் அவர் தன்னை ஆகம சமயத்துக்கு திரும்பியதாகவும் குறித்து கொள்ளுகின்றார். இதெல்லாம் வரலாற்று சார்ந்த செய்திகள். அவருடைய காலத்தில் வாழ்ந்த அப்பர் சுவாமிகள் அவருடைய மகன் காலத்தில், அதாவது நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில் தான் ஞானசம்பந்தருடைய அவதாரம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் ரொம்ப வயதுல குறைந்த வயதுடையவர் ஞானசம்பந்தர். 16 வயது வரைக்கும் தான் அவர் வாழ்ந்தார். அவர் 80 வயது வரைக்கும் வாழ்ந்தார். அதனால 2 பேரும் சமகாலத்துல இருக்கணும்னா தந்தை மகன் 2 பேரும் இருந்த ஒரு காலகட்டமா இருக்கணும்னு உணர முடியுது. இதுல ஞானசம்பந்தர் காலத்துல ஆட்சி செய்தவராகிய நரசிம்மவர்ம பல்லவருக்கு படைத்தளபதியாக இருந்தவர் பரஞ்சோதி என்கின்ற பெயர் உடையவராகிய சிறுத்தொண்ட நாயனார். இந்த சிறுத்தொண்டர், அது பரஞ்சோதி என்பதுதான் அவருடைய இயற்பெயர். பரஞ்சோதி என்பது திருமுறையில பயின்று வந்த வார்த்தை தான். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் அப்படின்னு சொல்லி திருவெம்பாவையில இந்த வார்த்தை பயன்பட்டிருக்கு. சிவபெருமானே பரஞ்சோதி, மேலான சோதிமயமானவன் என்கின்ற பெயர்ல வர்ணிச்சிருக்கிறாங்க மணிவாச பெருமான். அந்த பெயர் தான் அது இவருக்கு இருக்கு. அது ஆகம பெயர்னு வச்சுக்குவோம். அதுக்கு அவர் பெயரான மக்களிடத்து வழங்கியது சிறுத்தொண்டர் என்றுதான். அதற்கு என்ன காரணம், ஏன் அவருக்கு சிறுத்தொண்டர்னு பெயர் வந்தது பெரிய புராணம் தான் சொல்லுகிறது. அது திருநீர் இவர் படைத்தளபதி, இவர் எப்பேற்பட்ட சண்டை போட்டார் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுகிறது பெரிய புராணம். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகள்படுத்து துளை நெடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் இன்னின எண்ணில கவர்ந்த இகழ்வேந்தன் முன்கொணர்ந்தார் என்பது பெரிய புராண பாட்டு. சாளுக்கியர்களுக்கு அந்த போரை பத்தி இப்படி பதிவுப்படுகிறார் சேக்கரார். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகள்படுத்து என்று பெரிய புராணம். அதை தண்டு போய்னா சண்டைக்கு போறது. வடபுலத்து வடக்க போனார். வாதாவி தொன்னகரம், இன்னைக்குதான் பாதாமி இருக்கிறது. வாதாவி தொன்னகரம் துகள்படுத்து, அதை அடிச்சு நொறுக்கிட்டு அங்க கூடிய செல்வங்கள்லாம் கொள்ளடிச்சிட்டு வரார். கொண்டு வந்து அரசனுடைய முன்னில கொட்டுகின்றாருங்கிறார். இதுல சிறுத்தொண்ட நாயனார் விநாயகரை கொண்டு வந்தாருன்னு குறிப்பே கிடையாது எங்கேயுமே பெரிய புராணத்துல. ஆமா, எங்கேயுமே இல்லை. அவர் வாதாவி கணபதி கொண்டு வந்தார் என்று பெரிய புராணத்துல சான்று இல்லை எங்கேயும். நேரடியா சேக்கடார் திருவாக்கள் இல்லை. ஆனா அடியேனை பொறுத்தளவுக்கு ஒரு கருத்து, அவர் என்ன சொல்லுகின்றார், மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகள்படுத்து துளை நெடுங்கை வரை உகைத்துன்னு சொல்றார். துளை நெடுங்கை என்பது யானையை குறிக்குது. யானை மேல செல்வங்களை ஏற்றி வந்தார் அல்லது ஒரு யானையோட வந்தார், இப்படி குறிப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேணா விநாயகர்னு சொல்லலாமே தவிர்த்து அது நம்ம விரும்பி கொண்டுக்கிறது தான் அது. அது நேரடி சான்றெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் கொண்டு வந்த விநாயகர் இன்றைக்கு திருச்செங்காட்டங்குடியில் இல்லை, அது திருவாரூர் கோயில் இருப்பதாக சொல்கிறார்கள். திருவாரூர் கோயிலில் தேரா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வளமா வரும் பொழுது அங்க காட்சி கொடுத்தார் என்ற ஒரு சன்னதி இருக்கும். அங்க ஒரு பழைய காலத்து விநாயகர் ரொம்ப புடைப்பு சிற்பம் போல இருப்பார். பார்க்கறதுக்கு வித்தியாசமா தான் இருப்பார் அந்த விநாயகர். அவரு வாதாபி கணபதி தான் பேர் இருக்கும். அதுதான் சிறுத்தொண்ட நாயனார் கொண்டு வந்த விநாயகர் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனா இது பெரிய புராணத்துல சான்று இல்லை, அது இருக்கட்டும். இவர் இப்படி படைத்தளபதியாக சென்று ஒரு நகரத்தை துகளாக்கிட்டு வருகின்றார்னா அவருடைய வீரம் எப்பேற்பட்டதா இருக்கும், அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருப்பார், அவருடைய பிசிக்கல் எப்படி இருந்திருக்கும்ங்கிறத பார்க்கணும். ஆனா அப்பேற்பட்ட ஒரு பெருமகனார் யாராவது ஒரு திருநீர் உத்ராட்சம் தெரிவித்த அடியவர்களை பார்த்தா அப்படியே நடுங்குவாராம் பயந்து. அதை பத்தி சேக்கரார் சாமி சொல்லும் பொழுது ஆமா அவங்க மேல உள்ள பக்தினால அப்படி நடுங்குவார் பயந்தாத. மேதகையார் அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படின்னு அதுக்கு சேக்கரார் சாமி விளக்கம் சொல்கிறார்கள். அது மேதகையார், திருநீர் உத்ராட்சம் தரித்தவங்க அடியார்கள் திருவேடமுடையவர்களை பார்க்கும் பொழுது அவங்க மேதகையார், அவங்கதான் பெரியவங்க என்று இவர் தன்னை ரொம்ப சிறியவராக அவர் பாவித்துக் கொள்வதனாலே ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல், உலகத்தில் எல்லாரும் ஒரு சிறு தொண்டர் என்று. ஆனா இந்த பேரை சொல்லி சுவாமி ரொம்ப கொஞ்சம் விசாரிக்கிற துணி ரொம்ப அழகா இருக்கும் பெரிய புராணத்துல. ஏன்னா சிறுத்தொண்ட நாயனாருடைய பெருமையை உலகத்துக்கு காண்பிக்கணும். அவர் மாகேஸ்வர உபதேசம் செய்கின்றார். சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு
மிக முக்கியமான குறிக்கோள் 2 என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன், ஒரு உயிர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்குதுன்னா அதற்கு 2 காரணம் தான் இருக்கு என்று அதை நமக்கு நம்முடைய தொண்டை நாடாகிய சென்னை கபாலீஸ்வரத்தில் தான் அதை ஸ்தாபிக்கிறது பெரிய புராணம். அது ஒரு தனிச்சரித்திரம். அதை போயிட்டு வரேங்க. இந்த பூம்பாவை என்கின்ற பெண்ணு மயிலாப்பூரில் ஒரு சிவனேசர் என்ற வணிகருக்கு மகளாக இருந்தாங்க. அந்த பெண்ணை ஞானசம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் என்று சொல்லி அவர் விரும்பி இருந்தார். ஆனால் அந்த பெண் விதிவசத்தினாலே பாம்பு கடித்து மாண்டு போய்விட்டார்கள். ஆனாலும் ஞானசம்பந்தருக்கு உரிய பொருள் என்று சொல்லி அந்த பெண்ணை அவங்க சம்ஸ்காரம்லாம் பண்ணி பானையில் எடுத்து வைத்து கன்னிமாடம் அமைத்து ஒரு பெண்ணை போலவே அனுதினமும் அதை வச்சிருக்கிறாங்க. ஞானசம்பந்தர் பிற்பாடு வந்த பொழுது, மயிலாப்பூருக்கு வந்த பொழுது, சிவனேசர் மிகப்பெரிய செல்வந்தரவர். அவர் ஞானசம்பந்தருக்கு பூஜை எல்லாம் பண்ணி அந்தமாரி என்னுடைய பெண் இவள் உங்களுக்காக வைக்கப்பட்டவள் பொழுது விசாரிக்கிறார் என்ன அப்படின்னு. அப்போ ஞானசம்பந்தர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கே பதியம் பாடுகின்றார். அதில் ஒரு நுட்பமான செய்தி இருக்கு. அதில் அதாவது ஒரு எலும்பை நோக்கி பூம்பாவைன்னு பாடுகின்றார். அதற்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அது அந்தியஷ்டி சம்ஸ்காரத்திலிருந்து கொண்டு வருவார் சேக்கரார் சாமி. அது ஒரு தனி பகுதி. அது விரிக்கு போனால் வெவ்வேறு பகுதியை போய் கொண்டே இருப்போம். அதனால ஞானசம்பந்தர் அந்த பூம்பாவை நோக்கி பதியம் பாடுகின்றார். அதில் மட்டிட்ட புன்னை அங்காளல் வடமயிலை என்று சொல்லி கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் இருந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஒருத்திர பல்கடத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று சொல்லி அடியார்கள் மாகேஸ்வர பூஜை பண்ணுவதை பார்க்காம போய்விட்டாயே என்று கேட்டிருக்கார். அடுத்து ஒவ்வொரு மாதத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்களை சொல்கின்றார். ஐப்பசி ஓணவழிவு காணாதே போதிய பூம்பாவாய், கார்த்திகை விளக்கீடு காணாதே போதிய பூம்பாவாய், தைப்பூசம் காண, இதெல்லாம் நீங்களும் படிச்சிருப்பீங்க நிச்சயமா. நீங்க ஒரு வரலாற்று அறிஞருங்கிறதுனால நிச்சயம் படிச்சிருப்பீங்க. இது ரெண்டுத்தையும் இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா பூம்பாவை நீ உயிரோட வா அப்படின்னு நம்மளுடைய ஞானசம்பந்தரும் கேட்பல, பெருமான்ட்டையும் விண்ணப்பம் பண்ணல, இதெல்லாம் பார்க்காம போயிட்டியே அப்படின்னு கேட்டிருக்கார். அவ்வளவுதான். இங்க எப்படி அற்புதம் நிகழ்ந்தது என்பதை நம்முடைய சேக்கரார் சாமிகள் ஒரு பாடல்ல சொல்கிறார். அது என்ன, ஞானசம்பந்தர் என்ன பண்ணார்? அவர் இந்த உலகத்துல உயிராக பிறந்தா 2 காரியத்துக்காக தான் அந்த உயிர்கள் பிறக்கிறது. ஒன்று, அடியார்கள் மாகேஸ்வர பூஜை செய்யணும், அதுக்காக மாகேஸ்வர பூஜை செய்யணும், அதை தரிசிக்கணுங்கிறதுக்காக நான் பிறவி எடுத்துக்கொண்டோம். 2வது, சிவாலயத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்களை தரிசிக்கிறதுக்காக. இது 2த்திற்காகவும் தான் ஒரு உயிர் உலகத்தில் அவதரிக்கிறது என்பது உண்மையா இருந்தால் நீ உயிரோட வா அப்படின்னு ஞானசம்பந்தர் சொன்னார். அந்த பொண்ணு உயிரோட வந்துட்டா. அப்ப எது உண்மைங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாங்கிறார். மண்ணினில் பிறந்தார் வெறும்பையன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில் உலகவர் முன் வருக அப்படின்னு அந்த பதிகத்துடைய நிறை பொருள் என்னங்கிறத சேக்கரார் சாமி எடுத்து காண்பிக்கிறாங்க. அப்போ மாகேஸ்வர பூஜையோட மகத்துவம் என்னங்கிறத தெரிந்து கொள்ள முடியுது. அதனால சைவ நாயன்மார்களை மாகேஸ்வர பூஜை செய்தவர்கள் நிறைய பேர். அதுல முக்கியமானவர் சிறு தொண்ட நாயனார். சிவ பூஜை அப்படின்னு சொல்றதும் மாகேஸ்வர சிவ பூஜை என்பது பெருமானை மட்டும் பூசிப்பது, இறைவனை பூசிப்பது சிவ பூஜை. சிவபெருமானை அடியார்களிடத்து பூசிப்பதுதான் மாகேஸ்வர பூஜை என்பது. அதாவது சைவ சித்தாந்த சாஸ்திரமாகிய சித்தியார் என்ன சொல்லுகிறதுன்னா, தாபரம் சங்கமம் என்று 2 உருவினில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைப்பன்னு சொல்லுகிறது. தாபரம்னா ஸ்தாபித்து வைக்கப்பட்ட லிங்கங்கள், மூர்த்திகள். சங்கமம்னா நடமாடுறது, அடியார்களை நடமாடக்கூடிய லிங்கம் என்று பேசுகிறது சித்தியார். அப்போ இறைவன் 2 இடத்துல பூசை கொள்ளுவான். ஒன்று ஸ்தாபிக்கப்பட்ட மூர்த்திகள்ல, இன்னொன்று நடமாடக்கூடியவர்களாகி அடியார்களிடத்தை. நீங்க கோயில்ல பூசை பண்றதை விட வசதியான பூசையாக அடியார்களை பூசிக்கிறது தான் பேசுகிறது. நடமாட கோயில் பகவர் ஒன்றியில் அது நடமாட கோயில் நம்பர்க்கங்காக, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் அது படமாட கோயில் பகவர்க்கங்காம் என திருமந்திரம். அப்போ மாகேஸ்வர பூஜை என்பது அடியார்களை பூசிக்கிறது. அவர்களை கொண்டது வீட்டில் கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்தை இடையிருத்தி உண்டி 4 விதத்தினில் 6 சுவைத்தினத்தினில் அவங்கள பூசிக்கணும். 4 விதமான சாப்பாடு 6 விதமான சுவையில சமைச்சு அவங்கள இப்படி எல்லாம் வழிபாடு பண்ணு நிறைய சொல்லப்படுகிறது புராணங்கள்ல. அது மாதிரி இவர் மாகேஸ்வர பூஜை செய்யக்கூடிய நாயன்மார். அனுதினமும் ஒரு அடியார் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனாதான் அவருடைய உணவை எடுத்துக்கொள்வார். இதுதான் அவருடைய விரதம். அவர் மாகேஸ்வர பூஜை நடத்தினாதான் அன்னைக்கு அவர் தன்னுடைய சாப்பாடு எடுத்துவார். இதுதான் அவருடைய விரதமா பின்பற்றி கொண்டு வந்தார். இப்படி அவர் அனுதினமும் செய்யக்கூடிய இந்த மாகேஸ்வர பூஜையினுடைய பெருமை கைலை பெருமானுடைய திருவடியை சென்று அடைய, இத்தன்மை இவர் திருத்தொண்டு இருங்கையிலை அத்தர் திரு அடியினை கீழ் சென்றணைய அவர்தம் மெய்த்தன்மை தொண்டு நுகர்ந்து அருளுதற்கு சித்தமகிழ் பைரவராய் திருமலை நின்று அணைகின்றார் என்று சொல்லி சிவபெருமான் நேரடியாக பைரவ கோலத்துல வருகின்றார் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த பைரவ கோலத்துல திருச்செங்காட்டங்குடிக்கு சிவபெருமான் எழுந்தருளக்கூடிய காட்சியையே ரொம்ப அழகாக சேக்கரார் சாமி காட்டிட்டு போறோம். 5-6 பாடல விளக்குகின்றார்.
ம்ஹ்ம். அதாவது திருச்செங்காட்டங்குடியை பொறுத்தளவுக்கு மிக முக்கியமான விசேஷ மூர்த்திங்கிறவர் உத்தராபதியார் என்கின்ற பெருமான். ஓஹோ! அந்த ம். உத்தராபதினா என்னன்னா வடதேசத்தைச் சேர்ந்தவர்னு அர்த்தம். ஓ! உத்திரம்னா வடக்கு, வடக்கு. ஆமா. உத்தராபதினா வடக்கு பக்கத்துல இருந்து வந்திருக்கேன் என்று ம்ஹ்ம். அர்த்தம். அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய பைரவ கோலங்கள்ல சிவாலயங்கள் எங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட ஆமா. 2 தோள்களோட எந்த தெய்வ மூர்த்தங்களும் இருக்காது. ஏன்னா ம். 2 தோளுங்கிறது மனிதருக்குரிய அடையாளம். ம். ம். 4 தோளுங்கிறது தான் தேவர்களுக்குரிய அடையாளம். அதனால ஆமா. தெய்வங்கள் எல்லாம் 2 தோள்களோட இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா 2 தோள்களோட மிக முக்கியமான வழிபடும் மூர்த்தியாக மனித கோலத்திலே சிவபெருமான் பைரவ மூர்த்தியாக எழுந்திருக்கக்கூடிய ஒரே கஷேத்திரம் திருச்செங்காட்டங்குடி என்பதுதான். ஓஹோ! செங்காட்டங்குடி என்பது கணபதி வழிபட்ட தலம். ம்ஹ்ம். விநாயகப் பெருமான் சிவபெருமான லிங்க ஸ்தாபிதம் பண்ணி வழிபட்ட தலம் அது. அதனால இந்த கோயிலுக்கு பேரே கணபதீச்சரம்னு தான் பேர். கணபதீஸ்வரம். ஆமா. ம். கணபதீச்சரம் கோயில்ல இருக்கக்கூடிய விசேஷ மூர்த்தியாக உத்ராவதியார் இருக்கிறார். ரைட். அந்த பைரவ கோலத்துல பைரவ அடியாரைப் போல தன்னை அலங்கரித்துக் கொண்டு தியானத்தோல போத்துனது மாதிரி தன் பழைய கரியுரிவை பொறுத்து சாத்தியது என்னெல்லாம் நிறைய வர்ணனை வரும் பெரிய வர்ணனை. புராணத்துல. அவர் எப்படி வருகின்றார் அந்த அழகெல்லாம். ம்ஹ்ம். அந்த மூர்த்தி நாயனாருடைய வீட்டுக்கு வருகின்றார். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாயனாருடைய வீட்டுல மாயசுரூப ஏற்றக்கூடிய எந்த அடியாரும் காணும். ஏன்னா ஓஹோ! பெருமான் திருவிளையாடல் பண்ணணும் வருகின்றார் இல்லையா? ஆஹா. அதனால மறைப்பு எந்த அடியாரும் காணும். சரி. எவரை தேடி பாராரு யாரும் காணும். சரி நான் இந்த தெருவில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நாயனார் போறார். அப்போ வீட்டில் அவருடைய மனைவியாகிய வெங்காட்டம்மை, திருவெங்காட்டம்மை, அவர் வீட்டு தாதிப்பெண் சந்தனமாம் தாதி, சந்தனமாம் தையலார்னு சொல்கிறார்கள். அந்த 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன், அவர் தான் சீராளத்தேவர்னு பேர். ம்ஹ்ம். சீராளம்ங்கிறதும் சிவபெருமானுடைய பெயர் தான். ம். சீராளன் சிறுத்தொண்டன்னு ஞானசமுந்தரை பதிவு பண்ணுகிறார் அதை. அப்படி அந்த வீட்டுக்கு பைரவ கோலத்தில் சிவபெருமான் எழுந்தருளுகின்றார். மனித கோலம்தான். ஏன்னா ம். சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு சிவபெருமான் ஆட்கொள்ள வரும்பொழுது மனித கோலத்துல தான் வருவார் வருவார். அப்படின்னு சொல்லப்படுகிறது. குருவநாதர் வடிவமா வரும்பொழுது அப்படி மனித கோலத்துல வருகின்றார். அடியவரை போல வருகின்றார். தண்டாதோர் பசிவேட்கை உடையாரை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினவி கடிது வந்தார். ரொம்ப பசியோட இருக்கிறது போல அவர் தன்னை காட்டிக்கொண்டு யாரெல்லாம் ரோட்ல பாக்குறாரோ அவங்களை எல்லாம் சிறு தொண்டர் வீடு எங்க இருக்கு, சிறு தொண்டர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டுக்கொண்டே வந்தார். ம்ஹ்ம். வீட்டு வாசல்ல வந்து தொண்டனார்க்கு என்னாலும் சோரலைக்கும் வண்டார் பூந்தாராரி மனைக்குள்ளாரோ என்று சுவாமி கேட்கிறார் அவரை. ம்ஹ்ம். உடனே உள்ள சத்தம் கேட்டு 2 பெண்மணி உள்ள இருக்கிறாங்க இல்லையா, வீட்டம்மா வேலைக்காரம்மா ஓடி வந்து வந்தணைந்து வினவுவார் மாதவரே தாம் என்று சந்தனமாம் தையலார் அவங்க ஓடி வந்து எந்தமையால் உடையவரே அகத்து எழுந்தருளும் ஓ! உள்ள வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க அவங்க. ரைட். எந்தமையால் உடையவரே அகத்து எழுந்தருளும்னு சொல்ல பொழுது உடனே நான் சிறு தொண்டரை தேடி வந்தேன், அவர் இல்லைன்னா நான் உள்ள வரமாட்டேன் அப்படி சொல்றவர், மடவரலை முகம் நோக்கி மாதரார் தனியிருந்த இடவகையில் தனி புகுதுங்கிற. நான் பெண்கள் தனியா இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன், ம். உத்தராபதி உள்ளோம் என்று சொல்கிறார் தன்னை சுவாமி. நான் உத்தராபதி உத்தரத்திலேருந்து வந்திருக்கேன். தனக்கு ஒரு ஆச்சாரம் இருக்கு, ம். பைரவ சம்பிரதாயத்தோட ஆச்சாரத்தை சொல்லுகின்றார் அவர். ஓ. அதனால அவர் வந்தாதான் நான் இருப்பேன் சொல்லிட்டு நான் கண்ணுதலார் கணபதீச்சரத்தின் கீழ் வண்ணமலர் ஆத்தின் கீழ் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார். கணபதீச்சரம் கோயில் இன்றைக்கு திருச்செங்காட்டங்குடிக்கு போனீங்கன்னா அங்கே கணபதீச்சரம் கோயிலினுடைய நிறுத்தி மூலையில சிறுத்தொண்டராயனருடைய வீடு இருந்த இடமாக பாவிக்கப்பட்டு அங்க ஒரு மடம் இருக்கு. ஓஹோ! அந்த வீட்டுல இருந்து தான் ஐதீகம்லாம் நடத்துவாங்க. ம்ஹ்ம். கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆத்திமரம் என்ற மரம் இருக்குது. அந்த ஆத்திமரம் சிறுத்தொண்டராயனார் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கு அந்த மரம். அவ்வளவு பழமையான மரம். பார்த்தீங்கனாலே நமக்கு பரவசம் உண்டாகும் அந்த மரத்தினுடைய அமைப்பையே. அந்த மரத்தினுடைய அடியில தான் சுவாமி வந்து எழுந்தருளி இருந்தார். அதை சொல்லுகிறார், கண்ணுதலார் கணபதீச்சரத்தின் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோங்கிறார். ஆத்தி மரத்து கீழ் நான் இருக்கேன், வந்தோடனே வர சொல்லுன்னார். ரைட். அப்புறம் சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு போனோடனே இது மாதிரி ஒரு அடியார் வந்தார் அப்படின்னு ஒன்று, அப்படியா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு வேகமாக போனார். உடனே எங்கள் வீட்டுக்கு எழுந்தருளி மாயசூரிய பண்ண எடுத்துக்கொள்ள வேண்டும்னு கேட்டார். உடனே அதுக்கு சுவாமியாக வந்த அடியவர் சொல்லுகின்றார். அதாவது அடியவர் தான் அவங்கள பொறுத்தளவுக்கு நமக்கு தான் சாமி. ஆமா. ஏன்னா நமக்கு புராணம் படிச்சிருக்கோங்கிறது. அவங்கள பொறுத்தளவுக்கு அன்றைக்கு வந்திருக்கிற ஒரு அடியார் தான். அடியார். அதனால அவர் சொன்னார், நம்மை பரிந்து விட்ட உம்மால் முடியாதுன்னார். ஓஹோ! அதாவது என்னை அன்போடு ஊட்டுவதற்கு உன்னால முடியாதுப்பான்னார். அதனால சிவபெருமானுடைய அருள் இருந்தால் யாதும் ஒன்றும் அரியது இல்லை, நீ அருளிச் செய்யும் ஓ! என்று இவர் சொன்னார், ரைட். நாயனார் சொன்னார். உடனே அதற்கு சொன்னார், நாம பசு வீழ்த்தி உண்பது மூவிருது கழித்து பசு வீழ்த்தி உண்பதுன்னார். மூ இருதுன்னா ரித்துனா 2 மாதம், ஆமா. மூ ரித்துனா 6 மாதம். 6. ம். 6 மாதத்திற்கு ஒரு முறை நான் பசுவை வீழ்த்தி சாப்பிடுவேன், ம்ஹ்ம். அது உன்னால முடியாது இல்லையான்னார். ம்ஹ்ம். மூவகை நிறையும் உடையேன், மூவகை பசுவும் என்கிட்ட இருக்குன்னார். அதுக்கு ஒரே எழுதுவாங்க, பசு எருமை ஆடு அப்படிம்பாங்க. ம்ஹ்ம். அல்லது கன்று போட்ட பசு, சினையா இருக்கிற பசு, கன்று போட்டு
கறவை நின்ற பசு, இப்படிலாம் உரை எழுதுறாங்க அதுக்கு. ம்ஹும். ஆனா இவர் எதிர்பார்த்தது பசுன்னு நினைத்து கொண்டார். ஓ. அதாவது மாகேஸ்வர பூஜை செய்யணும், அது எந்த ஆச்சாரம்லாம் இருக்கா இல்லையா, பசுக்கொலைங்கிறது விரோதம் சொல்லப்படுகிறது என்ன, ஆமா. ம். ஆனா சைவ சித்தாந்தத்தை பொறுத்தளவுக்கு, சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு சிவ வழிபாடு என்று வந்தால் அதுதான் இங்க முக்கியம். பெருமான் மீதான பக்தியைத்தான் காட்டப்படும். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுகின்றேன். ம்ஹும். தண்டியடிகள் நாயனார் புராணம்னு வருகிறது. அதுல அவர் குளத்தை தூர்வாருகிறார். அப்போ ம்ஹும். சமணர்கள் எல்லாம் வந்து மண்ணைக்கல்லில் பிராணி படும் வருத்த வேண்டாம், மண்ணை தோண்டினா கீழே பிராணிகள் இருக்கும் ஆமா. வருத்தப்படுவோம்னு. அதுக்கு நாயனார் சொல்லுகிறார், தண்டியடிகள் நாயனார், திருவிழிகால் பூசும் நீரு சாந்தவனக் கொள்ளும் புராணுக்கு ஆகும் பணிகள் ஆசில் நல் அறமாவது அறிய வருமோ உமக்குன்னு கேட்கிறார். சிவருமானுக்குன்னு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது அறமாகத்தான் முடியும் என்பது உனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி பெரிய பிரான் சொல்லுகிறது. இது ஒரு தனி விஷயம். இது ம்ஹும். எப்படி உலகத்துக்கு விரோதமான கருத்தா இருக்கு, இது எப்படி சொல்ல முடியும்னா அதுக்கு தனியாக ஆமா. நம்ம பேசணும். அதற்கு ஓஹோ. அதுக்கு சான்று பூர்வமாக அதை காட்டணும். சரி. அப்படி பசுவீழ்த்தி உண்பதுன்னொடனே மூவகை நிறைய உடையன்னா நான் உண்பதும் நரப்பசுன்னார். அடுத்தது ஓ. நான் சாப்பிட விரும்புவது மனித பசு ஓஹோ. அப்படின்னோடனே, பசுனா உயிரினம்ங்கிற பசுனா மாதிரி உயிர் meaning என்ற கொடுக்குறாரு. அடிப்படையில் அவர் ஆமா, சொல்லுகின்றார். ஆமா. பசுனா ஒரு பசுவாடுன்னு நினைச்சுக்கிட்டார். ஆமா, ஆமா. சரி, அதுவும் சொல்லுங்கன்னு கேட்ட பொழுதுதான், அதுவும் நரப்பசுனா சாதாரணம் இல்லை, அது 5 புராயத்துல ஒரு குடிக்கு ஒரு புதல்வனாக இருக்கணும். ஆஹா. அந்த ஒரு புதல்வனையும் தந்தை தாய் மனமு வந்து பிடிக்க தந்தை அறிந்து ஏதமின்றி அமைத்த கறி யாம் இட்டு உண்பதுன்னு சொல்லுகின்றார் சாமி. எவ்வளவு பெரிய சோதனை. அதாவது ஆ. ஒரு குழந்தையாத்தான் இருக்கணும், ஒரு ம். குழந்தை 5 வயது இருக்கணும், ம். அதுவும் ஒரே பிள்ளையா இருக்கணும். அந்த பிள்ளையையும் தாய் பிடிச்சிக்கணும் அறியும் பொழுது, அது எப்படி மகிழ்ச்சியோட பிடிச்சிக்கணும். ம்ஹும். தந்தை மனமு வந்து அறிந்து கறி சமைத்தா அதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாமி சொல்ல, சரி யாதொன்றும் அறியது இல்லை அப்படின்னு நாயனார் புறப்பட்டார். ஓஹோ. இப்போ வீட்டம்மா வாசல்ல நின்று இருக்கிறாங்க, ஆ. சிறுத்தொண்ட நாயனாருடைய மனைவி. ஆ. ஏன்னா வீட்டுக்காரர் போயிருக்காரு, இன்னும் வரலையே ம். அப்படிங்கும் பொழுது, அப்போ பைரவர் என்ன சொன்னாருன்னு கேட்கும்பொழுது, இது மாதிரி சாப்பாடு கேட்கிறாருன்னு. சரி, அப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவது எப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ம்ஹும். அதற்கு நாயனார் சொன்னார், நினைவு நிரம்ப நிதியம் கொடுத்தாலும், யாராவது ஒருத்தவங்க பிள்ளைய கூட கொடுப்பாங்க, ம்ஹும். இதுமாரி ஒரு பிள்ளை வேணும், காசு கொடுக்குறேன் கொடுனா கூட, பிள்ளைய கொடுக்கறது கூட அந்த காலத்தில் மனிதர்களே ஆடு மாடுகள் போல விற்பது வழக்கம் இருந்தது இல்லையா. அது மாதிரி சொன்னாலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய நிபந்தனையை பார்த்தியா, யாரு பெத்தாங்களோ அவங்க வெட்டினாத்தான் நடக்கும்போது இதை யாரு செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு, அப்பா. அது யாரும் முடியாது. அதனால நீ பயந்த மகனை அழைப்போம்னார். அந்த பிள்ளை சுவாமியால கேட்கப்பட்ட பிள்ளை தன்னுடைய பிள்ளைதான் என்பதை அங்கேயே உணர்ந்த நாயனார் அங்கேயே தன்னுடைய பற்றை விட்டார். அப்பா. அம்மா கிட்ட வந்து பேசும் பொழுது நீ பயந்தவன், நீ பெற்ற பிள்ளையை கூப்பிடுவோன்னு சொன்னார். ம்ஹும். அப்படி அவருடைய பற்று நிலையை அங்கே காண்பிக்கப்படும். சரி என்று சொல்லி அம்மையாரும் தன்னுடைய கணவருடைய மனம் என்னவோ அவருடைய விரதம் என்னவோ அது பூர்த்தி ஆகணும்னு சொல்லி, சரி பிள்ளையை போய் கூட்டுவாங்க என்று சொல்லி ஸ்கூலுக்கு பள்ளிக்கு சென்றிருக்கக்கூடிய பிள்ளையை அழைக்க போறார். அங்கே பிள்ளை ஓடி வருகின்றான். இதெல்லாம் நம்ம இன்றைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தோம்னால், 3 வயது 3 மணிக்கு பள்ளியிடம் விடுறாங்க ஸ்கூல்னா, பிள்ளை நம்மளை காணும்னா பிள்ளை எப்படி தவிக்கும், நம்மளை காணும் ஆமா அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்குறோம். ஆனால் அந்த குழந்தை அதே எண்ணத்தோட வருகிறது. ஆனால் அந்த குழந்தைய அடுத்து வெட்ட போறாருங்கும் பொழுது அவருடைய மனநிலை, அவருடைய பக்தி, சிவபக்தி, அவருடைய துறவு மனம் என்னங்கிறத எண்ணி பார்த்தோம்னால் அவருடைய உயரம் என்னங்கிறதும் சிவபக்தின்னு யாராலும் எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. ஏன்னா உலகத்துல யாராலையும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு பாசம்னா அது பிள்ளை பாசம் தான். வேற எதுக்காக அதை விட மாட்டாங்க. ஆமா. அப்படி குழந்தை ஓடி வருகிறது. குழந்தைய தூக்கி தோல்ல வைத்துக்கின்றார். பொச்சமேல் கரியமுதாம் என்று அது, அதனால உச்சி நுகராதேன்னார். அது கரியமுதுங்கிறதுனால தோல்ல தூக்கிட்டு போகணும். அதனால சாமிக்குரிய பிரசாத பொருட்கள், படையல் பொருட்களை அப்படி தூக்கிட்டு போறார். கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்தாங்க. அவங்களும் அந்த குழந்தைய கொண்டு போய், புள்ள விளையாண்டு வந்ததுனால கொஞ்சம் அழுக்கா இருக்கார், அதனால குஞ்சு திருத்தி முகம் துடைத்து கொட்டை அரைநான் துகள் நீக்கி மஞ்சள் அடித்து அதற்கு இறங்கி இப்படி எல்லாம் அந்த குழந்தையை குளிப்பாட்டி சரி பண்ணி வெட்டுவதற்காக தன் தந்தைகிட்ட தூக்கி கொடுக்குறாங்க. அவர் பொச்சமேல் கரியதாமன் அவது என்று உச்சி முகராது பிள்ளைய. அம்மா குழந்தைய குளிப்பாட்டி கொடுத்தாருன்னா அப்பா என்ன பண்ணுவார், வாங்கி கொஞ்சுவார். நம்ம முத்தம் கொடுத்தனா சாமிக்குரிய படையல் பொருள் எச்சிலா மாறிடும்னு சொல்லி அவர் அப்படியே கொண்டு போய் கொல்லப்புறத்துக்கு கொண்டு போறாங்க. உலகவர் அறியார் என்று. இவங்க செய்யற சிவபக்தியை உலகத்தார் பார்த்தாருன்னா ஒத்துப்பாங்களா, என்ன அநியாயம் பண்றான்னு சொல்லி காட்டி கொடுத்துருவாங்க. அதனால கொல்லைப்புறத்திற்கு யாருக்கும் தெரியாம சென்று அங்க கரியமது செய்கிறார்கள். இனிய மழலை கிண்கிணிக்கால் 2 புடை இடுக்கி, குழந்தை வெட்டும் பொழுது துடிக்க கூடாது என்பதற்காக தாய் மேலே அமர்ந்து பிடித்து கொள்ள தந்தையார் தலையை வெட்டுகின்றார் என்று புராணம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு சமைக்கிறாங்க பாருங்க, தோலை உரிச்சு நம்ம பெரிய புராணம் விரிவா பேசுகிறது.
இறைச்சியெல்லாம் கொத்தி அறுத்து எலும்பு மூளை திறந்திட்டு கறிக்க வேண்டும் பலகாயம் கூட்டி கடிதமைத்தார்னார். எப்படி சமைக்கணுங்கிறத சொல்லுகின்றார் சேக்கரார் சார். எலும்பு மூளை திறந்துட்டு கறிக்க வேண்டும் பலகாயம் கூட்டி கடிதமைத்தார். அதனாலதான் கொஞ்சம் சாத்விகமா இருக்கிறவங்க சிறுத்துண்டா புராணம் கேட்டாலே பயந்துருவாங்க. பக்தி அது வல்வினை, ஆற்றறிய வல்வினைன்னு கலிட்டுப்படியார் பேசுது. அவரை பத்தி பேச யாராலும் செய்ய முடியாது அதுன்றதுனால. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பேசுகின்றோம் அவரை பத்தி. ஆமா, யாருமே செய்ய பயப்படுகிற ஒரு விஷயம். முடியவே முடியாது, யாராலையும் முடியாது. யாரு தன் பிள்ளைய வெட்டுவாங்க முதல்ல. சாமிக்காக விட்ட கோயிலில் விட்டு கோயிலில் இருக்கட்டும்னா கூட பரவாயில்ல விடுவாங்க. அப்புறம் கொண்டு வந்து சமைக்கிறாங்க. பட்டாரையால் தாளித்து எல்லாம் சமைச்சு சரி பண்ணிட்டு வீட்டை மெழுகி தோரணமெல்லாம் அமைத்து மாவிளக்கு போட்டு கோலம் போட்டு எல்லாம் சரி பண்ணி அலங்காரம் பண்ணி அப்புறம் சாமியை கூப்பிடுறதுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். யாரோ ஒரு ஆள் வந்தான், ஏதோ பிள்ளை வேணும்னு கேட்டான், சமைச்சிட்டாங்க. போய் பார்த்தா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ அதான் ஐயோ அப்படியெல்லாம் அவங்க எதுவுமே யோசிக்கல. போய் நாயனார் சுவாமி எடுத்து விழுந்தார். கணபதீச்சரம் வண்ணமல் ராத்தி கீழே சுவாமி இருக்கின்றார். சொன்ன மாதிரி எல்லாம் சமைச்சியான்னு கேட்டார் சுவாமி. ஆமா சமைச்சேன். சரி வான்னு அழைச்சிட்டு போனார் வீட்டுக்கு. தாமதமாகி போச்சு, மன்னிச்சுக்கணும்னார். சரி என்று சொல்லி வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் அங்க எல்லா உறுப்புகளையும் படைங்கன்னார். அழகா பரிகலக்கால் போட்டு மேலே இலை போட்டு இலை மேலே என்னென்ன உறுப்புகள் இருக்கோ எல்லா உறுப்புகளையும் அவர் படைக்க சொல்றார். அப்போ இந்த இறைச்சி சாப்பிட்றவங்கள்ட்ட ஒரு சம்பிரதாயம் இருந்திருக்கும் போல இருக்கு. அது நமக்கு தெரியல. அது பத்தின விவரம் ஒன்றும் பெரிய புராணத்துல மேற்கொண்டு இல்லை. சேக்கரார் சாமி என்ன சொல்றாங்கன்னா, அறுத்த தலையின் இறைச்சி அமுதுக்கு ஆகாது என கழித்தோம் என்றார். அது ஒரு இறைச்சி சாப்பிட்றவங்க தலையை வந்து தூக்கி போடுறாங்க போல தெரியுது. அது இன்றைக்கு எல்லாம் சாப்பிட்றாங்க போல இருக்கு. ஆனா அந்த காலத்துல தூக்கி போடணும் மரபு வந்திருக்கு. அதனால அவர் தூக்கி போட்டார். ஆனா சுவாமி எங்க கேட்கிறார், எனக்கு அந்த தலை வேணுங்கிறார். தூக்கி போட்டாச்சே, இங்கே திரும்பி சாப்பிட்றதுக்கு கேட்ட என்ன பண்றது, இருந்தாதான் நான் சாப்பிடுவேங்கிறார். உடனே அப்ப அந்த வேலைக்கார அம்மா அவங்ககிட்ட தான் கொடுத்து நீ கொண்டு தூக்கி போடுன்னார். அந்த அம்மா பைரவர் நினைக்க வரும் என்று நினைத்து நான் அதையும் சமைச்சு வச்சேங்கிறாங்க. ஒரு வேலைக்கார அம்மாவுக்கு செய்யணும்னு என்ன கடமை இருக்கு? நம்மளா இருந்தா காட்டி கொடுத்தோம், அந்த வீட்டுல என்ன அநியாயம் நடக்குது பாருங்க. ஆனா இந்த அம்மையார் அந்த முகத்தோடு போராடி, அந்த முகத்தை தலைங்கிறது முகத்தோட சம்பந்தப்பட்ட எத்தனால அந்த பிள்ளைய கொஞ்சிருப்பாங்க, குழாவிருப்பாங்க, அந்த தலையை சமைச்சு அதையும் கொண்டு வந்து படைக்கிறாங்க இலையில. நாயனார் ஒவ்வொரு முறையும் நம்முடைய விரதம் பூர்த்தி ஆகாது போல இருக்கே, மாயசிற்பதி நடக்காது போல இருக்கேன்னு வருந்துகின்றார். சரி, இந்த தடை நீங்கிடுச்சினார். அடுத்தது சொன்னார், நான் தனியா சாப்பிட மாட்டேன், எங்கேயும் யாராவது ஒரு அடியார் இருந்தா அழைச்சிட்டு வா அப்படின்னாரு. சரி சிறுத்தொண்டார் வெளியில ஓடி போய் பார்க்குறாரு, அது அடியார்கள் இருக்கிறாங்களான்னு பார்க்குறாரு. ஆனால் யாரும் இல்லையே. இவர் வந்ததுனால தானே எந்த அடியார்களும் வரவில்லை. அப்போ சிறுத்தொண்டார் ஒரு யாராலையும் முடியாத ஒரு காரியத்தை துணிந்து இருக்கின்றார். உள்ள போய் சாமி கிட்ட அடியாரை காணும்னு சொல்லல, இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் அப்படிங்கிறார். ரொம்ப ரசிக்க வேண்டிய பகுதி. அடியார் வழிபாட்டினுடைய உச்சகட்டமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுகிறார் சேக்கரார் அந்த இடத்துல. இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்திற்கும் முனியவர்களாகிய அடியவர்களை நான் காணவில்லை, சகத்தில் நீரிடுவாரை கண்டு நானும் விடுவேன். உலகத்தில் இவர் எவ்வளவு பெரிய பக்தர். ஆனா தன்னை எப்படி சொல்லுகிறார், உலகத்துல எல்லாரும் திருநீர் பூசிக்கிறாங்க, அது மாதிரி நானும் திருநீர் பூசிப்பேன், நான் வேணா உங்க பக்கத்துல சாப்பிட்டுமான்னு கேட்கிறார். எப்படியாவது அவரை சாப்பிட வைக்கணும். எதை? தன்னுடைய பிள்ளையினுடைய கறியை. அப்போ சரி உக்காரு அப்படின்னாரு சாமி. உடனே அவருக்கும் இலைய போட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறுகிறார்கள் அம்மையார். அப்போ திரும்பி சாமி கையில சாதத்தை போய் பிசைறதுக்கு போகும்போது சாமி கையை பிடிச்சிக்கிட்டார். நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவேன், நானே இன்னும் சாப்பிடாம இருக்கேன், உனக்கு என்ன அதுக்குள்ள அவசரம், இரு, நல்ல புதல்வனை பற்றினா கூப்பிடு, குழந்தை இல்லாத வீட்டுல நான் சாப்பிட மாட்டேங்கிறார். அடுத்தது இப்படியெல்லாம் சோதிக்கிறார் பாருங்க. அப்போ குழந்தை இல்லாதவன்னா அப்போ உதவ மாட்டாங்கிறார். இல்லைன்னா நான் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா இது வரைக்கும் உள்ள விஷயங்களை எப்படியோ தீர்த்தாங்க, ஆனா இதற்கு தீர்வே இல்லை. ஏன்னா இருந்த ஒரு பிள்ளை தான் இங்க சாப்பாட்டா இருக்கார். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியவில்லையே என்று அவர் முழிக்கிறார். அப்போ ஏன்னா நம்முடைய விரதம் பூர்த்தி ஆகாது போல இருக்கு, இவ்வளவு தூரம் செஞ்சு நமக்கு ஆயனார் வந்திருக்க அடியார் சாப்பிட மாட்டார் போல இருக்கு, ரொம்ப வருந்துகின்றார். அப்போ சுவாமி சொல்லுகின்றார், பயப்படாத, நீ போய் உன் பிள்ளைய கூப்பிடு அப்படிங்கிறார். அப்போ வாசல்ல சென்று இருவருமே அப்போதான் முதல் முறையாக அழுகிறார்கள் என்று பதிவு பண்ணுவார் சேக்கரார் சாமி. அப்போ கூட செய்யமணியே சீராளா அப்படின்னு வெளியில போய் கூப்பிடுவார் நாயனார். அடுத்தது அந்த அம்மா இருக்காங்களே, அவங்க சொல்லுவாங்க, சிவனார் அடியார் நாம் உய்யும் வகையால் அமுதுன்னு அழைக்கின்றார் வாராய், அடியார் சாப்பிட்றதுக்கு வரணும், நீ வான்னு கூப்பிட்ட உடனே அப்போ பள்ளியிலிருந்து பிள்ளை எப்படி வருவானோ அதே போல அந்த குழந்தை ஓடி வருகின்றார். இருவரும் ஓடி சென்று எடுத்துக்கொண்டு உள்ளே
போய் பார்த்தா அங்கு பைரவரும் இல்லை, சமைச்ச சாப்பாடும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ நாயனார் அப்பயும் திரும்பந்து பயந்து அழுகின்றார். செய்யமேனி கருங்குஞ்சி பைரவர் தான் யாம் உயிர் மகையால் அமுதுண்ணாதே ஒழித்தது தான் எங்கே அப்படின்னு அவர் அழுது புரண்டு தேடிக்கொண்டு வெளியில வரும் பொழுது அங்கு சுவாமி சிவபெருமான் ரிஷப வாகனத்துல அம்பாலோடு கூட முருகப்பெருமானை அழைத்து கொண்டு காட்சி கொடுக்கின்றார். மலைப்பயந்த மகளோடும் சரவணத்து தனையரோடும் வந்து காட்சி கொடுத்தார் அவர்களுக்கு என்று சொல்லி அவருடைய சரித்திரத்தை இப்படித்தான் பெரிய புராணம் பேசுகிறது. இவங்களோட பத்தி இப்ப திருத்தொண்டனாருடைய பெருமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானசம்பந்தருடைய பதிகத்துல இடம்பெற்றவர் இவர். ஏற்கனவே சொன்னேன், ஞானசம்பந்தர் காலத்துல சமகாலத்துல வாழ்ந்தவர் இவர் போது. அப்ப ஞானசம்பந்தர் திருச்செங்காட்டங்குடிக்கு வரும் பொழுது சிறுத்தொண்ட நாயனாருடைய பக்தி அவர் பார்க்கிறார். அது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பாக. அப்போ ஞானசம்பந்தர் ஜீவன் முத்தர், பெருமானுக்கு இணையானவர், அவருக்கு இவருடைய பெருமை புரிகிறது. அதனால அவர் ஒரு மிக முக்கியமான குறிப்பு வைக்கிறார். இந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய பெருமையை ஒரே ஒரு வார்த்தையில வைக்கிறார் ஞானசம்பந்தர். அவர் பதிகத்துல பாடுகிறார், பொடிநுகரும் சிறுத்தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீட்டிருந்தான் கணபதீச்சரத்தானேங்கிறார். அதாவது கணபதி விநாயக பெருமான் என்னைக்கு பூஜை பண்ணியிருப்பார்? அது எதுவோ புராண காலத்துல நடந்திருக்கும். எந்த யுகத்தில் நடந்தது யாருக்கும் தெரியாது. அவ்வளவு காலமா இந்த கஷேத்திரம் இருக்கு. ஆனா இந்த சுவாமி ஏன் இந்த கோயில்ல இருக்கிறான்னு தெரியுமா? பொடி நுகரும், பொடினா விபூதியை பூசிக்கொள்ளக்கூடியவர் அர்த்தம். பொடிநுகரும் சிறுத்தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக, இவருக்கு அருள் செய்யணும்னு இந்த கணபதீச்சரம் பெருமான் வந்து காத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி இவருடைய பெருமை அந்த பதிகத்தில் எடுத்து காண்பிக்கிறார். பதிகம் முழுக்க ஒவ்வொரு பாடலையும் சிறுத்தனுடைய பெருமை எடுத்து, ஏன்னா எவ்வளவு பெரிய தொண்டு இது, யாராலும் நினைத்து பார்க்க முடியாதது இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பெருமானுடைய சரித்திரம் எப்படி விளங்குகிறது. இவருடைய குரு பூஜை எப்படி, இந்த இவருடைய சரித்திரம் வந்து நிகழ்ந்தது சித்திரை பரணி என்று கொண்டாடப்படுகிறது. அதான் குரு பூஜை என்று. குரு பூஜை என்பது நாயன்மார்கள் முக்தி அடைந்த தினம். மற்ற சமயங்கள்ல வேறு சம்பிரதாயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள், அவதார நட்சத்திரங்களை கொண்டாடுவாங்க. திதியில கூட, தர்மியா தினத்துல கூட திதியில குரு பூஜை கொண்டாடப்படும். அதற்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது அவங்களுடைய முதலாச்சாரண கமலஞான பிரகாசம் இல்லறத்தார். அதனால திதியில தான் தர்மியா தினத்துல குரு பூஜை கொண்டாடப்படும். நாயன்மார்களை பொறுத்தளவுக்கு திருவடி அடைந்தது, அந்த திதி கூட திருவடி அடைந்தது தான். சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு திருவடி அடைந்தது தான் குரு பூஜை தினமாக கொண்டாடுவோம். ஏன்னா பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னாங்க. பெருமானை பற்றி எண்ணாத நாளெல்லாம் பிறவாத நாள் என்பதனாலே பெருமானுடைய திருவடி அடைந்தது தான் பெருவாழ்வு. அந்த வாழ்வு அடைந்தனாலதான் அவதார தினமாக கொண்டு, ஆக்சுவலா இது அவதார தினம் தான், ஆனா முக்தி அடைந்த நாள் என்று சொல்லி, ஏன்னா பெருமானை அடைவது தான் அவதாரம் என்று சொல்லி இது கணக்கு பண்ணி வைத்திருக்கிறார்கள். அவைகள சித்திர பரணி தான் சிறுத்தொண்டனாருடைய குரு பூஜை. வேறு எந்த கஷேத்திரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம்னு நடக்கும். எல்லா கோயில்களையும் பிரம்மோற்சவம்னு நடக்குது. ஒரு குறிப்பிட்ட மாதத்துல குறிப்பிட்ட 10 தினங்கள் பிரம்மோற்சவம்னு கொண்டாடப்படுகிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட தினத்தை இறுதியாக வைத்து தீர்த்தவாரின்னு சொல்லி அந்த திருவிழா நடக்கும். ஆனா இந்த செங்காட்டங்குடியில மட்டும்தான் ஒரு நாயன்மாருடைய குரு பூஜையை முன்னிட்டு கொண்டு பிரம்மோற்சவம் நடக்குது. வேற எங்கேயுமே அப்படி பார்க்க முடியாது. ஆகவே சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாறு என்ன, பெரிய புராணத்தில் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அவர் செய்த ஒரு முக்கியமான பணி என்ன அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லியிருந்தீங்க. இது தொடர்ந்து அவருடைய குரு பூஜை வந்து எங்கே கொண்டாடப்படுகிறது, எப்படி கொண்டாடப்படுகிறது? சில கஷேத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் குரு பூஜை கொண்டாடுவாங்க, எல்லா சிவாலயங்களும் கொண்டாடுவாங்க. பட் அவர் பிறந்த ஊர் அல்லது வந்து அவர் முக்தி அடைந்த இடம், அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். தமிழகத்தில் சில நாயன்மார்களுடைய சரித்திரம் என்பது அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதுல மிக முக்கியமானவர் சிறுத்தொண்ட நாயனார். சிறுத்தொண்ட நாயனாருடைய குரு பூஜையை அமுது படையல் விழா என்று தான் தமிழகம் முழுவதும் கொண்டாடுகிறார். இன்னும் சொல்ல போனா இங்கே டெல்டா மாவட்டங்கள்ல மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் முதலான மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லா கிராமங்கள்லையும் ஒரு வீதி முனையில ஒரு உத்தராவதியார் கோயில்னு ஒன்று இருக்கும். சிவலிங்கம் மட்டும் இருக்குவாங்க. அந்த கோயில்களில் பார்த்தீங்கன்னா அமுது படையல் விழான்னு நடக்கும். திருச்செங்காட்டங்குடியில் எப்படி நடக்குதோ அதே பாவனை இங்கே பண்ணுவாங்க. இந்த திருச்செங்காட்டங்குடி தான் தலைமை பீடம் மாதிரி, ஏன்னா அதுதான் நாயனாருடைய அவதார கஷேத்திரம். அது அங்கு சித்திரை பரணி, அதாவது பரணி இரவு தங்குற நாளை தான் அங்கே கணக்கு சொல்லுவார்கள். திருச்செங்காட்டங்குடியில் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி உத்தராவதியாருக்கு மூர்த்தி இருக்கிறது தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன். பைரவ குளத்தில் சுவாமி இருக்கிறார். அவர் ஒரு கையில் உடுக்கையும் ஒரு கையில் கபாலத்தையும் ஏந்தி இருக்கிறார், சூளத்தையும் வைத்திருக்கிறார். அந்த சூளம் தான் அம்பாளுடைய வடிவம், திருவுருள் வடிவமாக. திருவுருள் அம்பாள், அம்பாளுடைய வடிவத்தை தோலை சூலமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். அந்த மூர்த்தி ரொம்ப ரகசியமான மூர்த்தி, ரொம்ப விசேஷமான மூர்த்தி, ரொம்ப உக்ரமான மூர்த்தியும் கூட. அவர் ஆண்டுக்கு 3 புறப்பாடு தான் அவருக்கு. அந்த புறப்பாட்டை ஒட்டித்தான் இந்த திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. எல்லா கோயில்கள்லையும் பிரம்மோற்சவம் என்று நடக்கும்.
ஒரு தீர்த்தவாரி தினத்தை முன்னிட்டு கொண்டு நடக்கும். ஆனா ஒரு நாயன்மாருடைய குரு பூஜையை முன்னிட்டு கொண்டு பிரம்மோற்சவம் நடக்குது என்பது திருச்செங்காட்டங்குடியில தான். ஓ. எல்லா கோயில்களும் சிவாலயங்கள்ல 8ஆம் திருநாள் 9ஆம் திருநாள்ல பிக்ஷாடனர் புறப்பாடு என்று ஒன்று நடக்கும். இப்போ திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பிக்ஷாடனர் புறப்பாடு நடக்கும். எல்லா கோயிலும் இதுதான் சம்பிரதாயம். ஆனால் திருச்செங்காட்டங்குடியில பொறுத்தளவுக்கு 7ஆம் திருநாள் அன்றைக்கு சிறுத்தொண்டருடைய குரு பூஜை ஆகிய சித்திரை பரணி வரும்படியாக அந்த திருவிழா 10 நாள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 7ஆம் திருநாள் அன்றைக்கு பிக்ஷாடனர் புறப்பாடாகத்தான் இந்த உத்தராபதியார் புறப்பாடு கொண்டாடப்படுகிறது. அப்படி இதை அமைத்திருக்கிறார்கள் திருவிழாவை. வேறு எந்த நாயன்மாருக்கும் இந்த அப்படி ஒரு பெருமை நம்ம பார்க்கவே முடியாது எங்கேயுமே. அந்த பிரம்மோற்சவமே இவரை கொண்டுதான் நடக்கிறது. அந்த அளவுக்கு அந்த நாயனார் அப்படி சிறந்து விளங்குகின்றார். அதான் சொன்னேன், யாராலையும் செய்ய முடியாத தொண்டு, நினைத்து கூட பார்க்க முடியாது. அதான் மக்கள் சுவாமிக்காக பெத்த பிள்ளையை இப்படி செஞ்சிருக்கிறாரா, அப்ப அவருடைய பக்தி என்னங்கும் போது மக்களிடத்து அது எளிதாக சென்றது. அதனாலதான் ஒவ்வொரு ஊரலையும் பாத்தீங்கன்னா சித்திரபரணி கொண்டாடப்படும். சித்திரபரணி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊரே திரண்டு அன்றைக்கு சாப்பாடு சமைத்து எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க. அது கொண்டாடப்படும். பத்தி பிறகு சொல்லுகின்றதை பத்தி திருச்செங்காட்டங்குடியில 10 நாள் கொடியேற்றத்தோட நடக்கும். இந்த சித்திர பரணி அன்றைக்கு காலையில உத்தராபதியாருக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. வெள்ளச்சாத்தி அபிஷேகம்னு வெள்ளச்சாத்தி புறப்பாடுன்னு பண்ணுவாங்க. வெள்ளைப்பட்டு தான் சாத்துவாங்க, மல்லிகைப்பூ சாத்துவாங்க. வேறு வண்ணங்கள் எல்லாம் அவருக்கு கலப்பு பண்ண மாட்டாங்க. அவர் மூர்த்தியும் ரொம்ப ரகசியமான மூர்த்தி. முழுமையாக நம்ம எப்பொழுதும் தரிசனம் பண்ண முடியாதவரை. அவருடைய பூஜை பத்ததிகள் கூட ரொம்ப ரகசியமானது என்று சொல்கிறார்கள். ரொம்ப ஆச்சாரம் ரொம்ப இருக்கணும் அவரிடத்தை போகணும்னா. ஆச்சாரம் இல்லாமல் போனால் நமக்கு இடர்பாடுகள் வரும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவரை பற்றி பார்க்கும்பொழுது சுவாமி கோரைப்பல்லோட இருப்பார். அவர் வரும்பொழுது அவர் மாம்சம் சாப்பிடக்கூடிய குளத்துல வந்ததுனால அவர் வரும்பொழுது பன்னீரை அவர் மேல ஊத்தி கொண்டே வருவார்கள். அப்படி அவருக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு திருக்கண் போடுறவங்க எல்லாம் வெள்ளைப்பட்டு, வெள்ளை மாலை, பன்னீர் இதைதான் வாங்கி கொடுப்பாங்க. சுவாமி மேல அந்த பட்டையும் மல்லிகையும் சாத்தி அந்த பன்னீரை உடைச்சி அவங்க மேல சுவாமி மேல பாதத்துல ஊத்தி கொண்டே வருவாங்க. அந்த மனத்திலே அவர் குளிர்ச்சி ஆக்கி கொண்டே வர வேண்டும் என்றெல்லாம் அப்படி ரொம்ப விசேஷமா அந்த சம்பிரதாயம் நடக்கும். அந்த வெள்ளசாத்தி புறப்பாடாகி உள்ள முதல்ல சுவாமி யதாஸ்தானத்துல வச்சிருவாங்க. பிற்பாடு அன்று மாலைக்கு சுவாமி நாயனார் வீட்டுக்கு அமுது கேட்க செல்வது என்கின்ற ஐதீகம் செய்வார்கள். ஏற்கனவே சொன்னேன், நிறுத்தி மூலையில் அவருடைய மடம் இருக்கு, அவருடைய வீடு இருந்த இடம் அதுதான் என்று கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு சுவாமி புறப்பட்டு ரொம்ப அழகான கோலத்தில் எழுந்தருள்வார். அது ரொம்ப விசேஷமான அலங்காரம். அந்த அலங்காரத்துல சுவாமி புறப்பட்டு பவளக்கால் திருமஞ்சனம் பேர், அந்த திருமஞ்சத்துல சுவாமி போய் நாயனார் வீட்டு வாசல்ல போய் பந்தல் அமைச்சிருப்பாங்க. அப்போ உத்தராபதியார் எழுந்தருள் இருக்க உள்ளிருந்து புராணத்துல சொன்னது மாதிரி சிறுத்தொண்ட நாயனார் வெளியில போயிருக்கிறதா பாவிச்சிருப்பாங்க. அதனால 2 பெண்கள் தான் வரவேற்கிறது மாதிரி சுந்தரமாம் திரு தாதியாரும் திருவெங்காட்டம்மையும் வெளியில வந்து சுவாமியை வலம் வந்து நிற்க இதுவரைக்கும் உள்ள பெரிய புராண பகுதியை இங்க பாராயணம் பண்ணுவாங்க. அப்படியே நிகழ்த்தி காட்டுறாங்க. அப்படியே நிகழ்ச்சி அப்படியே நிகழ்த்தி காமிப்பாங்க. பெரிய புராணத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே அடிக்கடி நிகழ்த்தி காமிப்பாங்க. புராணத்தையும் பாராயணம் பண்ணுவாங்க. அது அந்த புராணத்துல எப்படி இருவரும் எதிர்கொண்டார்களோ அதே மாதிரி அது வரைக்கும் அதை நடத்திட்டு படிக்கவும் செய்வாங்க. சுவாமி சரி சிறுத்தொண்டர் வந்தா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்த வழியாகவே அப்பிரதக்ஷன் நம்ம சொல்றோம் பாருங்க. எந்த தெய்வமும் அப்படி வராது. பிரதட்சணமா மூலாலயத்திலிருந்து புறப்பட்டு வெளில வந்தனா திருப்பி பிரதட்சணமா தான் உள்ள வருவாங்க. இவர் அப்படியே அப்பிரதட்சணமா திரும்ப வந்து ஆத்தி மரத்துல எழுந்தல் இருப்பார். இதை வேற எங்கேயும் நீங்க பார்க்கவே முடியாது. ஆத்தி மரத்துல ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையில சுவாமி எழுந்தல் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக கிராம கோயில்கள்ல பாத்தீங்கன்னா மாவிளக்கு போடுவது, அழகு காவடி எடுப்பது, பால் குடம் எடுப்பது, இதெல்லாம் நடப்பதை நான் பார்க்கலாம். இது எல்லாமும் அந்த திருச்செங்காட்டங்குடியில நீங்க பார்க்கலாம். உத்தராபதியாருக்கு அவ்வளவு பேர் குலதெய்வமாக மாவிளக்கு எல்லாம் அங்க போடுவாங்க. வழிபாடு ரொம்ப சிறப்பாக மொட்டை அடிச்சுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சித்திரபரணி கொண்டாடுவாங்க. கிராம தெய்வங்களுக்கு பண்ற மாதிரி அதே மாதிரி அவரை கொண்டாடுவாங்க. சுவாமி உக்ரமா இருக்காரு, அவர் கொண்டாடுவாங்க. குலதெய்வமாவே கொண்டாட முறைவங்களாம் அப்படி கொண்டாடுவாங்க. அப்போ இரவு முழுக்க சுவாமி அங்க இருப்பார். ஒரு 2 மணி அளவில் இரவு முழுக்க நிகழ்த்தி காட்டப்படும் இந்த ஐதீகம். ஒரு 2 மணி அளவில் சிறுத்தொண்ட நாயனார் சுவாமி ஆத்தி மரத்தடியில பார்க்க வருவது போன்ற பாவனையில அவருடைய திருமேனியை எழுந்தருள் பண்ணி கொண்டு வருவாங்க. பார்க்கும்பொழுதே தன் மகனை கையில பிடித்தது மாதிரி தான் திருமேனி அமர்ந்திருக்கும். பார்க்கும்போது நமக்கு பதறம் அதெல்லாம் பார்க்கும்பொழுது. அப்போ அவர் நாயனாரும் சுவாமி எப்படி பேசி கொண்டிருப்பார்கள் என்றது மாதிரி எதிரே நிற்க வச்சு அந்த இரவு 2 மணிக்கு அமைதியாக அத்தனை பேரும் கேட்க அந்த புராணம் இறுதி உள்ள புராணம் படிக்கப்படும். வீட்டுக்கு வாங்க என்கிற வரைக்கும் உள்ள புராணம் படிக்கப்படும். அதுக்கு பிற்பாடு நாயனார் வீட்டுக்கு போயிடுவார். அப்புறம் சுவாமி எழுந்தருளை பண்ணி திரும்பவும் பவளக்கால் மஞ்சத்துல போவார். 2 நாள் மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கும். அவருடைய உத்தராபதியார் தரிசனம் மிகப்பெரிய கொண்டாட்டம், மிகப்பெரிய விழாவை நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது இந்த விழா. அப்போ அந்த நாயனாருடைய வீட்டுக்கு சுவாமி உள்ள போயிடுவார். அங்க தனியா ஒரு அடுப்பங்கரை மாதிரி ஒரு அமைப்பு, அதுதான் அந்த கறி சமைத்த இடம் என்று
இன்றைக்கும் சில பேர் சொல்கிறார்கள், அந்த இடத்துக்கு நீங்க சொல்ற அமைதியான நேரத்துல இருந்தீங்கன்னா அந்த ரத்த கவிச்சி வாடை அடிக்கும் ஓ! என்று சொல்கிறார்கள். உணர்ந்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்கிறார்கள். அது மக்களுடைய ஆமா, ஒரு நம்பிக்கை. மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம் அது. ஆமா. அந்த அறைக்கு சென்று உத்திராபதியார், சிறுத்தொண்ட நாயனாருடைய திருமேனி, சந்திரமாம்தாதி திருமேனி, திருவெங்காட்டம்மை, சீராளதேவர் அனைவருடைய திருமேனி அந்த அறைக்குள்ள எடுத்து சொல்லப்பட்டுடும். ம்ஹ்ம். திரை போடப்படும். அது காலையில ஒரு 4 மணிக்கு நடைபெறும் அந்த விழா. ஓ! அதை தரிசனம் பண்ணுவதற்கு மக்கள் ரொம்ப மும்முரமாக அமைதியாக காத்திருப்பாங்க. ஏன்னா அங்க ஒரு ஐதீகம் ரொம்ப சிறப்பாக நிகழ்த்தி காண்பிக்கப்படும். ம்ஹ்ம். அதிகாலை 4 மணிக்கு அப்படி குண்டூசியை போட்டா கூட கேட்கறது மாதிரி அமைதியா இருக்கும். எந்த வாத்திய சத்தமும் இருக்காது. உள்ளே சென்று புராணம் படிப்பாங்க. பிறகும் பெரிய புராண தொடக்கத்திலேருந்து படிச்சு இந்த குழந்தைய உள்ள கறி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஐதீகம் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஏற்கனவே சொன்ன குழந்தைய கொண்டு வந்து குளிப்பாட்டுறாங்க. ஆமா, அந்த ஆமா. குஞ்சு திருத்தி முகம் துடைத்து ம்ஹ்ம். கொட்டை அரைநான் துகள் நீக்கி மஞ்சள் அடித்து அதற்கிறங்கி என்று வரும் பொழுது அந்த உள்ள அறைக்குள்ள ஒரு பச்சை மட்டையில தண்ணியை ஊத்தி சல 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 சலன்னு சத்தம் கேட்கும் வெளியில. ஓஹோ! உள்ள நமக்கு உள்ள அந்த சம்பவம் நடக்கிறது மாதிரி நமக்கு அந்த மனதில் உணர்வு ம்ஹ்ம். ஏற்படும். ம்ஹ்ம். அது காதுல வாங்குறது தான் ஜனங்கள்லாம் அப்படியே பக்தர்கள்லாம் அமைதியாக அமைதியா அமர்ந்திருப்பாங்க. இருப்பாங்க. ம்ஹ்ம். அதற்கு பிறகு ஒரு பானை மண் பானையில தண்ணீர் நிரப்பி வச்சிருப்பாங்க. தாதை தலையறிந்தார், தன் மகனை தாதை தலையறிந்தார் வரும் பொழுது அந்த பானையை டொப்புன்னு கீழே அந்த சத்தம் கேட்கும். இதெல்லாம் ஐதீகமாக நிகழ்த்தி ஐதீகமா? காண்பிக்கப்படும். அதற்கு பிறகு புராணம் படிச்சு அந்த வந்திருந்த உத்திராபதியார் காணாம போறான்னு சொல்றோம் பாத்தீங்களா, ம். அந்த புராண பகுதி வந்த உடனே இதுவரைக்கும் எந்த மூர்த்தியை மிக விசேஷமாக கொண்டாடினாங்களோ அந்த மூர்த்தியை தோளுக்கு மேல தூக்காம பாதியில தூக்கி எந்த வாத்தியம் ஒரு சங்கு சத்தம் கூட இசைக்காம அப்படியே, அதாவது மறைந்து போறார் என்கின்ற ஒரு ஐதீகத்தை ஓ! காண்பிப்பதற்காக ரைட்டு. அப்படியே வெளியில கொண்டு வந்து கோயிலினுடைய மேற்கு வாசல் வழியா, வேற எந்த மூர்த்தியுமே மேற்கு வாசல் வழியா உள்ள போகவே மாட்டார். ஓ! எல்லாம் எத்தனை சிவாலயங்கள் தமிழகத்தில் இருக்குது, உற்சவங்கள் நடக்குது. சாமி கிழக்கு வாசல் வழியா வந்து கிழக்கு வாசல் வழியா தான் உள்ள போறார். ரொம்ப. இவர் வந்து மேற்கு வாசல் வழியா உள்ள போயிடுவார். அதாவது மறைஞ்சிட்டார் என்பதற்காக ஒரு ரைட், ரைட். கொண்டாட்டம். அப்புறம் ஒரு 7 மணி அளவில் அதிகாலை பொழுது விடிஞ்சிரும். அப்போ இவர் எல்லாம் தேடிக்கொண்டு வெளியில இருக்கிறார்களே, சுவாமி ரிஷபவாகனத்துல காட்சி கொடுத்தாருன்னு சொன்னேன். அப்போ ரிஷபவாகனத்தில் அலங்காரம் பண்ணி சுவாமி சோமாஸ்கந்த மூர்த்தி ரிஷபவாகனத்தில் எழுந்தருள்வார். அப்போ அந்த மூர்த்திகள்லாம் வெளில வந்து சுவாமி தரிசனம் பண்ணி அவர்கள்லாம் ஐக்கியமாகிறார்கள் என்று இந்த குரு பூஜை 2 நாள் இரவு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார்கள். இந்த ஓ! மூர்த்திக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். எல்லாரும் ரொம்ப இதான் சொன்னேன், சரி. தேவராஜம் மகம்பஜே உத்ராவதி நாயகம்னு. ம். ரொம்ப ஆச்சாரமாக நம்ம நியாயமான கோரிக்கைகள் வைத்து அடுத்தவர் அழியக்கூடாதுன்னு நினைக்காம நமக்கு வேண்டியதை நம்ம கேட்டால் நிச்சயமாக நடத்தி கொடுக்கக்கூடிய மூர்த்தி. ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும், அப்படி எல்லாம் பிரார்த்தனைகள்லாம் வேணும்னா கண்டிப்பாக அந்த பெருமான்கிட்ட சென்று விண்ணப்பிக்க வேண்டும். இதை எப்படி அவங்க ஐதீகமாக கொண்டாடுகிறார்கள்னா, இது தமிழ்நாடு முழுக்கவே இருக்கக்கூடிய கோயில்கள் நடக்குது. ஆஹா. அந்த சீராள தேவரை போல உளுந்து மாவுல ஒரு ம். பிரதிமை பண்ணி அதில் சில மூலிகைகள்லாம் சேர்த்து அதுக்கு உற்சவம்லாம் பண்ணுவாங்க அன்றைக்கு. ம்ஹ்ம். அந்த ஐதீகம் பண்ணும்பொழுது தலையை வெட்டி அது எப்படி கறி சமைக்கிறார்களோ அதே மாதிரி சமைத்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுகிறார்கள். ஆனால் ரைட்டு. சுவாமி அதை நிவேதனம் பண்ணாரா இல்லையா என்பது பெரிய புராணத்தை ஒரு அழகாக சொல்லுவார். ஆ. அதாவது சுவாமி அந்த கறியை எடுக்கல, சாப்பாடுல எதுவும் பண்ணல. ஆனா அது சுவாமி எப்படி அதை ஏற்றுக்கொண்டாருங்கிறதுக்கு அந்த பரிகளக்காலில் எல்லாம் ஏத்துனதுக்கு பிறகு சிவருமான் அதையெல்லாம் பார்த்தருளினார் அப்படின்னு சொல்லியிருப்பார் சேக்கரார் சமர் இடத்துல. ஓ! அதுதான் அவர் கோயில்ல சுவாமி என்ன பண்றார், நைவேத்தியத்தை ரைட். வைணவத்திலே கண்டருள பண்றதுன்னு தானே கண்டருள சொல்றாங்க. கொணுதல் தான். ஆமா. சாமிக்கு கண்டருள பண்ணா சாமி பார்த்துப்பார். சாமி சாப்பிட்டாருன்னா என்ன ஆகுறதுன்னு இருக்கு உலகத்துல. ஆமா. அதுபோல பார்க்கிற சமர்ப்பணம் தானே இங்க நமக்கு வேணும். அந்த அன்போடு செய்கிறார்களா, ஆமா. எவ்வளவு தூரம் சிரத்த பண்ணுகிறார்கள் என்பதைத்தான். இப்போ சிவபெருமானை பொறுத்தளவுக்கு என்ன எதிர்பார்க்கிறார் அடியார்கள்ட்ட என்பது அப்பர் சுவாமிகள் திருவையாறு பதிகத்துல சொல்றாங்க. ம். துன்பிலா தொண்டர் கூடி தொழுது அழுது ஆடிப்பாடும் அன்பலால் பொருளுமில்லை ஐயன் ஐயாரனார்க்கேன். ம்ஹ்ம். அடியவர்கள் தன் மீது வைத்திருந்த அன்பை தவிர்த்து வேற ஒரு பொருள் சிவபெருமான் வேண்டுவதில்லை. அப்ப அந்த அன்பை எப்படி நாம நுகருவார் சுவாமின்னா, இப்போ ஒரு பிள்ளை இருக்கான், ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்க, அந்த பிள்ளைக்கு ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க, பிள்ளைட்டு சேர்த்து விடுறாங்க, கஷ்டப்பட்டு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. இல்லைம்மா இந்த புக்கு வாங்கணும்னு சொல்கிறாங்கம்மான்னா, சரி எப்படியாவது நீ படிப்பா, நான் உனக்கு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி இன்னொரு கடன் வாங்குறாங்க. அடுத்து திரும்ப வந்து வேற ஒரு பொருள் வாங்கணும்னு கேட்குறான். சுத்தமாக வழி இல்லை, ஆனாலும் பிள்ளை படிக்கணும் என்று கஷ்டப்படுறாங்க. ஆமா. இதில் என்ன வெளிப்படுது, அந்த பிள்ளை மீது அவர்கள் எப்படி அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுது. அதை நம்ம சோதனைன்னு சொல்ல முடியாது. சிவபெருமான் தன் அடியார்களிடத்தை இப்படி அதை கொண்டா இதை கொண்டா அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்கும் பொழுது, என்ன நீ இப்படிலாம் கேட்குற அப்படின்னு கேட்டால் அங்கே அன்பு இருக்காது. இல்ல, எப்படி இருந்தாலும் இதை செய்து முடிக்கணும் என்ற சிரத்தை காண்பிக்கிறாங்க பாருங்க. அதை தான் அன்பு வெளிப்பாடு என்று சொல்லி அதை தான் அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு
என்று புராணத்துல சொன்னார். அந்த அதனால சின்சியாரிட்டி ஆமா, இருக்காங்கிறத அதுதான் அந்த பார்க்குறாரு. சிரத்தை இருந்தா ரைட். சிரத்தை தான் வழிபாடு. நிச்சயமா. நம்ம எல்லாத்தையும் சுவாமி எதையும் எதிர்பார்க்கறதே கிடையாது. சுவாமிக்கு எது தேவை உலகத்துல ஆமா. நிச்சயமா. அப்படிங்கிறதுனால இப்படிதான் அந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த மூர்த்தி ம்ஹும். விசேஷம் உத்தராபதியாரை பொறுத்தளவுக்கு அவர் எப்படி இந்த கோயிலுக்கு மூர்த்தி வடிவத்துல வந்தார் ம்ஹும். என்பது சொல்லும் பொழுது அங்க ஒரு பல்லவ அரசருடைய சரித்திரம் அங்க இணைக்கப்படுகிறது. ஓ. இந்த சுவாமி மூவிருது கழித்து பசுவீழ்த்தி உண்பதுன்னு சொன்னதுனால 6 மாதத்துக்கு ஒரு முறை இவர் சாப்பிடுறாருன்னு கணக்கு இருக்கு ஆமா. இல்லையா? இப்போ சித்திரபரணில இருந்து 6ஆவதா வர பரணி ஐப்பசி பரணி. ரைட். ஐப்பசி மாசம் ஒரு புறப்பாடு நடக்கும் அவருக்கு. ம். ஐப்பசி மாசம் சக்கர பொங்கல் பாவாடெல்லாம் போட்டு ஒரு கொண்டாட்டம் ஒரு புறப்பாடு பண்ணுவாங்க. அதுலயும் அவர் முழு வீதி வளம் வரமாட்டார். நாயனார் வீட்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி அப்பிரதட்சணமா வந்துருவார். இதுக்கப்புறம் திருவாதிரை சித்திரை மாதம் திருவாதிரை அன்றைக்கு செண்பகப்பூ திருவிழா என்று ஒன்று நடைபெறும். ம்ஹும். அது என்னன்னா ஐயடிகள் காடவர் நாயனார் என்று சொல்லி 11ஆம் திருமுறையில நூல் பாடிய ஆசிரியர் ஒருத்தர் நாயன்மார்த்தர் அவர் தான். ம்ஹும். அவர் பாடிய நூல் ஒன்று இந்த சேத்திர வெண்பான்னு ஒரு சேத்திரத்துக்கு ஒரு வெண்பா அவர் பாடினது. அவர் திருச்செங்காட்டங்குடிக்கு செல்லும் பொழுது அங்க எனக்கு சிறு தொண்டருக்கு கொடுத்த காட்சி எனக்கு கொடுக்கணும் ம்ஹும். அப்படின்னு அவர் கேட்டதாகவும், நீ நம்முடைய கோயிலை திருப்பணி பண்ணினா உனக்கு செண்பகப்பூ மணங்கமழை உனக்கு காட்சி கொடுப்பேன்னு சுவாமி சொன்னதாகவும் ஒரு சரித்திரம் இருக்கு. அதன் அடிப்படையில் அவர் தான் அந்த திருச்செங்காட்டங்குடி கோயிலையும் பண்ணி அந்த திருமேனியை எழுந்தருள பண்ணார் என்று நம்ம ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அவருக்கு செண்பகப்பூ மணங்கமழை சுவாமி செண்பகப்பூ வாடைங்கிறது பைரவக்கூடிய வாடை. அதனால செண்பகப்பூ வாசம் அடிச்சதுனால ஒரு இடத்துல பைரவருடைய சாநித்தியம் இருக்குன்னு புரிந்து கொள்ளலாம். அதனால செண்பகப்பூ மணங்கமழை அவர் காட்சி தந்தார்னு சொல்லி செண்பகப்பூ திருவிழா நடக்கும். அன்னைக்கு தான் உத்தராபதியார் வளமா வருவார். இதுதான் இந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய சரித்திரம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது அந்த நீங்க சொல்லும்போதே நிச்சயமாக இப்படியெல்லாம் இறைவன் வந்து எவ்வளவு சோதனைகள் அந்த அடியார்கள் சோதனையாக அதை பார்க்க மாட்டாங்கங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம். இது தொடர்ந்து இப்படி ஆகவே இப்படித்தான் நாயன்மாருடைய சரித்திரம் வந்து பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க. குறிப்பாக நம்முடைய இந்த நிகழ்ச்சி நோக்கமே பார்த்தீங்கன்னா நாயன்மார்களுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை போலவே அந்த குரு பூஜை எப்படி கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் கேட்டேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் எனக்கே தோணுச்சு இதெல்லாம் போய் வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் நீங்க சொன்னது போல வெகுஜன மக்கள்கிட்ட இது பிரபலமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இதைத் தொடர்ந்து இன்னும் சில நாயன்மார்களுடைய சரித்திரம்லாம் இருக்கு. அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொளியை பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.